பாஸ்டர் அவர்கள் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் இருந்து அவர்கள் செய்து வந்த உதவிகள் எதுவுமே மறக்க முடியாது. நம்ம சபையில் அவர்கள் பல முறை வந்திருக்கிறாங்க, பல முறை அதிகாலை ஜெபங்களில் பேசி இருக்கிறாங்க. பாஸ்டர் அவங்களுக்கு சென்னையில் ஒரு பெரிய சபை இருக்கிறது. அவர்கள் ஓப்பன் டோர் ஸ்தாபனத்தினுடைய ஸ்தாபகர், அந்த ஸ்தாபனத்தின் தலைவராக இருக்கிறாங்க. அவருக்கு கீழே 70 சபைகள் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிறது. அவர்கள் ஒரு மூத்த ஊழியர்கள் மத்தியில் பிரசங்கிக்கக்கூடியவர்கள். ஆண்டவர் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். உலக நாடுகள் போய் வருவது சர்வசாதாரணமானது அவர்களுக்கு. எல்லா நாட்டுக்கும் அவர்கள் சென்று கொண்டு வருகிறார்கள். கொரிய தேசம் நம்ம சென்னைக்கு போயிட்டு வருவது போல வருஷத்தில் 2 தடவை தென் கொரியாவுக்கு அவர்கள் போயிட்டு வராங்க. 2019 என்னையும் பாஸ்டர் அம்மாவையும் கொரியாவுக்கு அழைத்து சென்றாங்க. நீண்ட ஏரோப்ளேன் பிரயாணம் பாஸ்டர் அவர்கள் மூலமாய் கிடைத்தது. அது தென்கொரியா போக பாஸ்டர் பால் எங்கிச்சோ அவங்க சர்ச்செல்லாம் பார்க்க அந்த நாட்களில் கர்த்தர் கிருபை தந்தார். அதற்கு காரணமாக இருந்த பாஸ்டர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். நேற்று மாலை பிரசங்கித்தார்கள். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வரப்போகிறார்கள். அருமையான ரெவரண்ட் பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவகுமார் அவர்கள் 3 பெண் பிள்ளைகள், 3 பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க. 3 பிள்ளைகளும் ஊழியத்தில் இருக்கிறாங்க. அதான் பெரிய ஆசீர்வாதம். ஊழியத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் பாஸ்டர் அவர்கள் 73 வயதாகிறது. இந்த வயதிலும் அவர்கள் சும்மா இருப்பதல்ல, அவர்கள் ஓடி ஆடி பிஸியாகவே இருக்கிறாங்க, முன்னேறி கொண்டே இருக்கிறாங்க. தேவன் எதற்காக பிடித்தாரோ அதை ஆசையாய் தொடரும்படி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பாஸ்டுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கணும். இப்பொழுதும் ஆண்டவர் வார்த்தையை கொண்டு வருவாங்க. கரங்களை தட்டி நம் பாஸ்டர் அவர்களை வரவேற்போம். ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர். இந்த காலை வேளையில் உங்களோடு இருப்பதில் மகிழ்ச்சி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளில் உங்களோடு இருப்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று. நேற்று கூட சொன்னேன், சில இடங்களுக்கு போனால் சமாதானம், சில இடங்களுக்கு போகாவிட்டால் சமாதானம். புரியவே இல்லை. சிலரை பார்த்தா சமாதானம், சில பேரை பார்க்காவிட்டால் சமாதானம். ஸோ இந்த இடத்துல ரொம்ப சமாதானத்தோடு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வருகிறேன். இதே பகுதியில் நினைக்கிறேன் 25 ஆண்டுகள் முன்பாக ஒரு சபையை ஆரம்பித்தேன். இந்த நந்தனார் பாய்ஸ் ஹைஸ்கூல் பின்னால் எம்கே தோட்டம், அது இப்போது கேப்ரியல்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருந்தவர். என்னுடைய கிளை சபை அது. ஆரம்ப நாட்களில் அதை கண்காணிக்க முடியல. அன்றைக்கி பாஸ்ட் எனக்கு தெரியாது. அந்த இடத்த அந்த ஊழியருக்கே வெறும் 35,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டேன். இந்த எம்கே தோட்டத்துக்கு பின்னால், நந்தனார் பாய்ஸ் ஸ்கூல் பின்னால். எனவே அந்த நாட்களிலிருந்து வந்துட்டுருக்கிறேன். அந்த நாட்களில் பாஸ்டர் அறிமுகம் இல்லை. இப்போ சாமுவேல் ராஜ் அவர்கள் மூலமாக தேவன் அவரை அறிமுகப்படுத்தினார். நான் நேற்று கூட சொன்னேன், ஏறக்குறைய 53 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். பல ஊழியர்களை சந்தித்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் அனுபவமே ஒரு மிகப்பெரிய ஊழியருக்கு உதவியாளராக இருந்தேன். அந்த ஊழியருக்கு இன்னைக்கு 700 சபை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஊழியருக்கு 16 ஆண்டுகள் அவருடைய உதவியாளராக A to Z. அவருடைய செக் புக்கிங் கிட்ட தான் இருக்கும். ஓப்பன் செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிருப்பார். வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறவர். அப்படிப்பட்ட ஒரு ஊழியருக்கு உதவியாளனாக இருந்தேன். நிறைய ஊழியர்களை பார்த்துருக்கிறேன். நேற்றும் சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன். நான் பார்த்த ஊழியர்களிலே அதாவது தகுதியான ஒருவர் உங்கள் அருமையான பாஸ்டர். இது புகழ், இது உச்ச இல்லை, ரியல். நீ கூட சொன்னேன், நம்முடைய செயலை விட வாழ்க்கை முக்கியம். எல்லாம் சொல்லுங்கள், செயலை விட
ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, நாட் மை ஆக்ஷன், என்னுடைய செயல்கள் முக்கியம் அல்ல, என் வாழ்க்கை முக்கியம். எல்லாம் சொல்லுங்க. செயல்கள் செய்யலாம், ஆனால் வாழ்க்கை நல்லா இல்லைன்னா. இந்த அரசியல் நிறைய பண்ணுறாங்க, ஆனால் நம்ம வாழ்க்கை நல்லா இல்லையே. சொல்லுங்க, என் செயல்களை விட என் வாழ்க்கை முக்கியம். நம்புறீங்களா? நித்தியத்தில் என்னுடைய வாழ்க்கை பேசப்படும் செயல்களை விட. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே? செயல்கள் முக்கியம் அல்ல, என் வாழ்க்கை முக்கியம். இல்லை சொல்லுங்க, என் செயல்கள் ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், ஊழியம் பண்ணலாம், சபைக்கு வரலாம், யூ மே பி வெரி ப்ராமினென்ட், பெரிய ஆளாக இருக்கலாம், அது முக்கியம் இல்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வீங்களா? எனவே வாழ்ந்து காட்டுங்கள், அதுதான் பெரிய வாழ்க்கை. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், வாழ்க்கை குறுகினது, நித்தியம் நீளமானது. எல்லாம் சொல்லுங்க. இந்த வாழ்க்கை நல்லா இல்லைன்னா அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. இது ஒத்திகை, அது அரங்கேற்றம். இந்த வாழ்க்கையில் சிறப்பாக இல்லை என்றால் அந்த வாழ்க்கையை சிறப்பாக இருக்க முடியாது. இல்லை சொல்லுங்க, வாழ்க்கை குறுகினது, நித்தியம் நீளமானது, அதற்காகத்தான் இது. புரியல? சொல்லுங்க. பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன், சம்பாதித்தேன், பிள்ளைகளை பெற்றேன், மரித்தேன். மன்னிக்கணும், அது ஆடு மாடு கூட செய்து. அண்டர்ஸ்டாண்ட்? பிறந்தேன், வளர்ந்தேன், சம்பாதித்தேன், வாழ்ந்தேன், நிலங்களை வாங்கினேன், வீட்டை கட்டினேன், அது முக்கியம் கிடையாது. நித்தியத்தில் நான் யாராக இருக்க போகிறேன்? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? திரும்ப அதாவது பாருங்க, எல்லாம் முக்கியம், முக்கியங்களில் ஆண்டவர் முக்கியம். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாம் முக்கியம், இதில் ஆண்டவர் முக்கியம். ப்ரையாரிட்டிஸ் இன் ப்ரையாரிட்டிஸ், முக்கியங்களில் அவர் தான் முக்கியம். கொஞ்சம் வாயத்துன்னு சொல்லுங்களேன். கணவன் முக்கியம், பிள்ளைகள் முக்கியம், சம்பாத்தியம் முக்கியம், வீடு முக்கியம், தொழில் முக்கியம், ஆனால் அதில் அவர் முக்கியம். திஸ் இஸ் மை லைஃப். 56 ஆண்டுகளாக ஆண்டவரோடு வாழ்கிறேன். இதில் 53 ஆண்டுகளாக ஊழியத்தில் இருக்கிறேன். ஐயா சொன்னது மாதிரி ஒரு 70 சபைகளை ஸ்தாபித்து உலகத்தின் பல தேசங்களிலே அவனுடைய ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். ஐ நோ ஒன் திங், ஒரே ஒரு காரியம் தெரியும், ஒரே ஒரு வாழ்க்கை, அது ஆண்டவருக்காக. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஒரே ஒரு வாழ்க்கை, அது ஆண்டவருக்காக. நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். எனக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லை. என்னுடைய 17வது வயதில் இயேசுவை சந்தித்தேன். 20வது வயதில் ஊழியத்துக்கு வந்தேன். ஏறக்குறை 53 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். இது வரைக்கும் மிகைப்படுத்தல் இல்லாமல் சொன்னால் ஒரு 2000 ஊழியர்களை உருவாக்க ஆண்டு உதவி செய்தார். இஸ் ரியல். தாய் தகப்பன் இல்லாத அனாதை பிள்ளைகளை 2000 பிள்ளைகளை உருவாக்க கர்த்தர் உதவி செய்தார். இதெல்லாம் கவனிங்க. when you honor God, தேவனை கனம் பண்ணும்போது தேவங்களை கனம் பண்ணுவார். இல்லை சொல்லுங்க, தேவனை கனம் பண்ணும்போது தேவனை கர்த்தர் கனம் பண்ணுவார். அதுக்கு உதாரணம் உங்கள் ஐயாவோட உங்கள் பாஸ்டர் தான். when you honor God, அவரை கனம் பண்ணுங்க, கர்த்தரால் கனம் பண்ணப்படுவீங்க. எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்களேன். அவரை கனம் பண்ணுங்க, கர்த்தரால் கனம் பண்ணப்படுவேன். if you honor God, God will honor you. என்னுடைய அனுபவம். உலகத்தின் பல தேசங்களிலே மனிதர்கள் போக முடியாத ஆப்பிரிக்க நாடுகள், ரஷ்யா, இப்படிப்பட்ட ரஷ்ய நாடுகள், கம்யூனிஸ்ட் நாடுகளில் போலந்து, செக், ஸ்லோவேக்கியா, இப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் நாடுகளுக்குள்ளே 32,000 பேருக்கு பிரசங்கம் பண்ண ஒரே கூட்டத்தில் ஆண்டவர் உதவி செய்தார். சொல்லுங்க, தேவனை கனம் பண்ணுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, தேவனை கனம் பண்ணுங்க, கைப்பிடிச்சு சொல்லுங்க, தேவனை கனம் பண்ணுங்க. எங்கேயோ கொண்டு போயிடுவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? யாரும் அறியாத உங்களை அறிமுகப்படுத்துவார். நேற்று கூட சொன்னேன், அறியப்படாத ஒரு மனிதனை அறிமுகப்படுத்துகிற ஆண்டவர். என்னுடைய செய்திகள் யூடியூப்பில் ஒரு 10,200 பிரசங்கம் இருக்குது. மோர் தென் 10,200 மெசேஜஸ் இருக்குது யூடியூப்பில். என் பேரை போட்டால் வரும். நேரம் இருந்தால் கேளுங்க. ஊழியம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். 150 சங்கீதங்களுக்கு விளக்குரை பேசியிருக்கிறேன். 150 சங்கீதங்களுக்கு. நீதிமொழி புஸ்தகத்தில் 77 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், நீதிமொழி புஸ்தகத்தில் மாத்திரம். எனவே கேளுங்கள், உங்களுக்கு பயன்படும். நாளை ஜெபத்துக்கு வாங்க, அதுதான் முக்கியம். ஆமென். வேறு எங்கேயும் போயிடாதீங்க.
என்னுடைய வாழ்க்கையின் முதுகெலும்பே ஜெபம்தான். சத்தமா சொல்லுங்க, ஆமென். ஜெபம் இல்லை என்றால் ஜெயம் இல்லை. எனவே when you spend more time, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்களோ அவ்வளவு ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, நித்தியத்திற்கான நிரந்தர முதலீடு. சத்தமா, நித்தியத்திற்கான நிரந்தர முதலீடு. I am not spending the time, I am investing the time. சொல்லுங்க, நேரத்தை செலவழிக்கவில்லை, நேரத்தை முதலீடு செய்திருக்கிறேன். கரங்களை சொல்லுங்க. இப்போ வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, யூ ஆர் இன்வெஸ்டிங் தி டைம். உலகத்தில் செலவு பண்ணுற எல்லா நேரங்களும் செலவழிக்கப்பட்ட நேரங்கள். ஆனால் தேவனோடு செலவழிக்கிற நேரங்கள் முதலீடு செய்யப்படுகிற நேரம். சொல்லுங்க, ஐ எம் இன்வெஸ்டிங் மை டைம். சத்தமாக சொல்லுங்களேன். மற்றதெல்லாம் என்னது? வேஸ்டிங். தமிழ் புரியுதா? அம்மா வீட்டுக்கு போகிறது அதெல்லாம் பண்ணுங்க, ஆனால் இது முதலீடு. கரங்களை போய் சொல்லுங்க, நித்தியத்திற்கான நிரந்தர முதலீடு. இதே பகுதியில் சீர்காழியிலும் மாயவரத்திலும் கும்பகோணத்திலும் ஏறக்குறைய ஒரு 10க்கு மேற்பட்ட சபைகளை ஸ்தாபித்திருக்கிறோம். அப்போ இந்த பில்டிங் கட்டும்போது அடிக்கடி இங்கே வந்தேன். இதே சீர்காழியில் ஒரு 4 சபை இருக்குது. அடுத்து கும்பகோணத்தில் ஒரு 6 சபைகள், தஞ்சாவூரில் ஒரு 3 சபைகள், ஒரு நிறைய சபைகளை ஆண்டவர் உருவாக்கி கிருபை கொடுத்தார். ஒன்றும் இல்லை, ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் விரும்புங்க, கர்த்தர் செய்வார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், நீங்கள் விரும்பாத ஒன்றை தேவன் தரமாட்டார். என்னைக்கே ஜோம் பண்ணீங்களா, என் வாழ்க்கை சரியில்லை ஆண்டவரே, என்னையும் பயன்படுத்துங்க. எத்தனை பேர் ஜோம் பண்ணியிருக்கிறீங்க? என்னையும் பயன்படுத்துங்க. நான் 70ஆம் ஆண்டு ஊழியத்துக்கு வந்தேன், ரட்சிக்கப்பட்டேன். அன்னைக்கு சில செய்திகளை கேட்பேன். சாம் கமலேசன், தியோடர் வில்லியம்ஸ், அப்புறம் பாஸ்டர் ஹென்றி ஜோசப், பிரகாஷ் ஏசடியான், அந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்பேன். அன்னைக்கு எனக்குள்ள ஒரு ஆசை, வசனத்தை நல்லா போதிக்கணும், நல்லா செய்தி தரணும்னு. தேவ கிருபையிலே இன்னைக்கு உலகத்தின் பல தேசங்களிலே அவனுடைய வார்த்தையை சொல்ல கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்ல, நீங்கள் விரும்புங்கள், சத்தமா தேவன் தருவார். நீங்கள் விரும்பாத ஒன்றை திணிக்க மாட்டார். விரும்புங்க. நான் கூட ஊழியம் செய்யணும், நான் கூட ஆராதனை நடத்தணும். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை உங்களுக்கு திருப்தியாக இருக்கிறதா? நேற்று கூட நான் ஒரு வசனம் சொன்னேன். நான் நீதிமொழியிலிருந்து பேசிட்டு இருக்கிறேன் ரொம்ப நாளாக. 77 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதில் 14ஆம் அதிகாரத்தில் அறிவு ஞானம், அறிவு ஞானம் வரும். நல்ல கவனிங்க. அறிவு என்பது என்ன தெரியுமா? நான் போகும் பாதை சரியானதா என்று என்னையே நான் ஆராய்ந்து பார்ப்பது. எல்லாம் சொல்லுங்க, நான் போகும் பாதை சரியானதா என்று என்னையே நான் ஆராய்ந்து பார்ப்பது. சில நான் சொல்லணும், ஐ எம் ரைட். பல நேரங்களில் நம்முடைய உணர்ச்சிகள் நமக்கு எதிரி. தமிழ் விளங்குதா? பல நேரங்களில் நம்முடைய உணர்ச்சிகளே நமக்கு சொல்றாங்கல்ல, நினப்பு தான் சத்தமா, நினப்பு தான். இப்போ சொன்னீங்களே யாரோ ஒருத்தங்க, நினப்பு தான் அறிவு என்ற வார்த்தைக்கு பொருள் நான் போகும் பாதை, என் வாழ்க்கை, என்னுடைய காரியங்கள் சரியா இருக்குதா? நிறைய சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு செய்தி. எனக்கு தேவன் எல்லாம் சொல்லுங்க, தேவன் தந்த நேரம் அவருக்காக. சத்தமா, தேவன் தந்த சரீரம் அவருக்காக, தேவன் தந்த அறிவு அவருக்காக, தேவன் தந்த வாய்ப்புகள் அவருக்காக. when you miss the, அதாவது வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் வாய்ப்புகளே வராது. உங்களுக்கு தெரியுமா? when we don't use the opportunity will not come. ஆங்கிலத்தில் பழமொழி இருக்கிறது, opportunity is a visitor, it comes once in a while. வாய்ப்பு என்பது ஒரு முறை கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தாவிட்டால் வாய்ப்புகளே வராது. சொல்லுங்க எல்லாரும், வாய்ப்புகள் ஒரு முறை. சத்தமா சொல்லுங்க, அதை ஒழுங்கா பயன்படுத்துங்க. பேச மாட்டீங்களோ? ஒழுங்கா பயன்படுத்துங்க, வாய்ப்புகளே வராது. எனக்கு 10 அடைப்பு, 10 மல்டி பிளாக்ஸ், 5 வெயின்ஸ் போட்டிருக்குது. நிறைய முறை ஆஸ்பத்திரி கைமாக தான் இருக்கிறேன். ஆனால் ஒன்று தெரியும், தேவன் தந்த வாய்ப்பை பயன்படுத்தினால் வாழ்க்கை நிச்சயமாக நமக்கு சேர்ந்து வரும். எல்லாம் சொல்லுங்க, தேவனே நீ தந்த வாழ்க்கை. சத்தமா கை நீட்டி சொல்லுங்க, நீ தந்த வாழ்க்கை
நீ தந்த அறிவு, நீ தந்த திறமை, அது உமக்கே பயன்படணும். டோன்ட் யூஸ் இட், யூ வில் லூஸ் இட். சொல்லுங்க, பயன்படுத்து, இல்லையேல் பாழாய் போகும். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? இந்த நிலைக்கு நீங்கள் இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான். சொல்ல மாட்டீங்களா? இந்த நிலைக்கு நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இந்த சிதம்பரத்துக்கு எப்படி வந்தீங்க? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் திரும்பி பாருங்க. இந்த சிதம்பரத்துக்கு எப்படி வந்தீங்க? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க. என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். சத்தமா, ஆவியிலே, ஆத்துமாவிலே, பொருளாதாரத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னை கர்த்தர் உயர்த்தியிருக்கிறார். வாயத்திறதே சொல்ல மாட்டீங்களே. ஒரு நன்றியுள்ள இதயம், ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். சொல்லுங்கள், செய்த நன்மைக்கு நன்றியாக இருப்பேன், செய்ய போகிற நன்மைகளுக்கெல்லாம் தகுதியாக இருப்பேன். கரங்களை போய் சொல்லுங்கள், தேவனே 25 நீ செய்த நன்மைக்கு நன்றியாக இருப்பேன், 26 நீங்கள் செய்ய போகிற நன்மைகளுக்கெல்லாம் நான் பாத்திரவானாக இருப்பேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு நாளைக்கு 100 கோடி 1000 நன்றி சொன்னாலும் முடியாது. தினந்தோறும் மரணங்கள். நேற்று கூட திருச்சியில் ஃபர்ஸ்ட் எபினேசர் பால் தெரியல உங்களுக்கு, சுவிசேஷகர் எபினேசர் பால். நேற்று இறந்துட்டார். நேற்று சாயங்காலம் அவர் இல்லை இயேசு விடுவிக்கிறார்ல, மோகன் சி லேசரோடு அதிகமாக பேசுவார். எபினேசர் பால் தீர்க்கதரிசி. அவர் நேற்று மாலையில் இறந்தனர். நிறைய ஊழியர்கள். நாளைக்கு நான் ஒரு சபைக்கு பேச வேண்டும், ஊழிய மீட்டிங்கில், குடியாத்தத்தில். அந்த ஒரு மிகப்பெரிய போதகர் அவர். போன வெள்ளிக்கிழமை அவருடைய ஆலய பிரதிஷ்டையில் 1500 பேர் இருக்கிறாங்க. எல் ஜோசப் அன்றைக்கு தான் அவர் தான் டெடிகேட் பண்ணுறார். அந்த போதகர் முந்தின நாள் மரித்து போனார். கிளாரன்ஸ் என்பது ஒரு பெயர், குடியாத்தத்தில். அடுத்த வாரம் சபையில் நான் ஊழியர் கூட்டத்தில் பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல விரும்புகிறேன் தெரியுமா? எத்தனையோ பேர் இந்த உலகம் கடந்து போகும்போது உங்களுக்கு எனக்கு கர்த்தர் ஜீவன் கொடுத்துருக்கிறார். கரங்களை உயர்த்தி, ஜீவன் தந்தீர், அன்பு கூறுவேன். வாழ்வு தந்தீர், அன்பு கூறுவேன். வாழ்க்கை தந்தீர், அன்பு கூறுவேன். திரும்ப சொல்லுகிறேன். இப்போ ஐயா சொன்னார் பார்த்தீங்களா? அவரை மையமாக வையுங்க, உங்களை விளிம்பில் வையுங்க. தமிழ் புரியுதா? அவரை மையமாய் வையுங்க, உங்களை எங்கே வையுங்க? ஓரத்தில் வையுங்க. நீங்கள் மையமாக இருந்தீங்கன்னா அவர் ஓரத்துக்கு போயிடுவார். என்ன சொல்லுங்கள், தேவனை பார்த்து, தேவனே நீங்கள் மையமாக இருங்க, நான் விளிம்பில் இருக்கிறேன். இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? விளிம்பில் இருக்க வேண்டிய உலகம், வேலை, பணம், அந்தஸ்து, படிப்பு, இதெல்லாம் மையத்துக்கு வந்துடுது. மையத்தில் இருக்க வேண்டிய ஆண்டவர், சபை, ஊழியம், ஊழியன் விளிம்புக்கு போயிடுறாங்க. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என் வாழ்க்கையில் அவர் தான் மையம். சொல்லுங்கள், அவர் தான் மையமாக இருக்கிறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி, இஸ் த சென்டர் ஆஃப் மை லைஃப். எல்லாம் வாயை திறந்து, வாயில் வரமாட்டது வார்த்தை சொல்லுங்க. அவர் தான் என் வாழ்க்கையின் மையம், மற்றெல்லாம் விளிம்பில். ஐயா சொன்னார் பார்த்தீங்களா? நிறைய சொன்னார். இத்தனை சபைகளை கட்டினேன், அவருக்கு நான் சின்ன சின்ன நேரங்களில் உதவியாக இருந்தேன். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நானே ஒரு கேர பிளாட்ஃபார்ம், புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு கேர பிளாட்ஃபார்மில் இருந்து வளர்ந்தவன் தான், -0. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அடுத்த உதவி செய்யும்படியான வாழ்க்கையை தந்தார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு அதே கருத்து. உங்களுக்கு தெரியுமா? ஐ எம் காலேஜ் ட்ராப் அவுட். ஒரு கல்லூரியில் 60 ரூபா ஃபீஸ் கட்ட முடியாமல் நான் காலேஜ் ட்ராப் அவுட் 1970. இன்னை வரைக்கும் என்னுடைய சர்டிஃபிகேட் நான் வாங்க முடியல. அப்படிப்பட்ட என்னையும் ஆண்டவர் 2000 அனாதை பிள்ளைகள் வளர்க்க உதவி செய்தார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் பேச தமிழ் புரியுதா? இன்றைய வரைக்கும் என் கல்லூரி படிப்பை நான் முடிக்க முடியல, ஃபீஸ் கட்ட முடியல. ஐ எம் காலேஜ் ட்ராப் அவுட். இது உண்மை. இன்றைய வரைக்கும் என்னுடைய கல்லூரி நான் படித்ததற்கான சான்று வாங்க முடியாத ஒரு நிலைமை அன்னைக்கு 1970. ஆனால் இன்னைக்கு 2000 பிள்ளைகளை வளர்த்த ஆளாக்கி உலகத்தின் பல தேசங்களில் அவங்க இருக்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க, தேவன் யாரையும் பயன்படுத்த முடியும். சத்தமா? ஆசை தேவை, அர்ப்பணம் தேவை, ஆதங்கம் தேவை. உண்மையிலே சொன்னால் எனக்கு ஞாபகமே இல்லை. ஐயா சொன்னார் பற்றி நிறைய சொன்னார். இன்னை வரைக்கும் அது எனக்கு நினைவில் இல்லை. ஆனால் ஐயா நினச்சிருக்கிறாரு. ரொம்ப நன்றி. உங்களையும் அநேகரை அப்படி மாற்றுவார்.
உனக்கு தெரியுமா, யோசேப்பு ஒரு காலத்தில் கையேந்தி நின்றான். ஆனால் அந்த யோசேப்பை களஞ்சியங்களை திறக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். உங்களை அப்படியே மாற்றுவார். சொல்லுங்க, மாற்றுவார் சொல்லுங்க. நிரந்தரம், நிரந்தரம், நீரே நிரந்தரம். வேலை நிரந்தரம் அல்ல, வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, எதுவுமே நிரந்தரம் அல்ல. இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு என்னுடைய ஊழியர் ஒருவர், விழுப்புரத்தில் என்னுடைய ஊழியர் ஒருவர் அங்கே இருக்கிற ஊழியம் பண்ணுறார். ஒரே மகன் அவருக்கு, இந்த பாஸ்டருக்கு நல்ல போதகர். கடந்த வாரத்தில் அந்த பையன் இரவு நேரம் சபை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது ஒரு பாதாள சாக்கடை தோன்றிருந்துச்சு. அதில் கீழே விழுந்து அங்கே மரித்து போனான். அதில் என்ன கொடுமைன்னா, அன்றைக்கு அவனுடைய திருமண நாள். நான் தான் திருமணம் நடத்தினேன். இன்றைக்கி நான் தான் இங்கே போய் இன்றைக்கி அந்த ப்ரேயர் மீட்டிங் நடத்தணும். இது முடிச்சுட்டு நான் அங்கே போயிட்டு திரும்ப இங்கே வருவேன். நான் சொல்ல வந்த கருத்து சொல்லுங்கள், வாழ்க்கை சத்தமாக நிலையற்றது. நிலையான தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆடாத ஆடாதடா மனிதா, ஆடி போனால் அடங்கிடும் மனிதா. புரியவே இல்லை, ரொம்ப ஆடாதீங்கன்னு சொல்லுங்கள். புரியவே மாட்டேந்தில்லை. பிரசங்கம் பண்ணுங்க, அதெல்லாம் ஏன் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள், ஆண்டவருக்கு நீங்கள் பயன்படணும். சத்தமாக சொல்லுங்கள். நல்ல ஒரு போதகர், நல்ல போதகர்னு சொல்கிறார். பாரமுள்ள ஒரு போதகர், அர்த்தமுள்ள ஒரு போதகர், ஆண்டவருக்கென்று வாழ்கின்ற ஒரு போதகர். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அப்படிப்பட்ட போதகர் இருக்கும்போது அவர் விதையை, நீங்கள் கனிகள். சத்தமாக சொல்லுங்க. வேர் பரிசுத்தமாக இருந்தால் கிளைகள் பரிசுத்தமாக இருக்கும். சொல்ல மாட்டீங்களா? வேர் பரிசுத்தமாக இருந்தால். இந்த ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1 வசனம் படிங்க. ஏசாயா 11:1 பலமுறை படிச்சிருப்பீங்க, ஆனால் இன்னைக்கு முதல் முறை படிக்கிறது போல படிங்களேன். ஏசாயா 11:1. ஈசா என்னும், சத்தமா சொல்லுங்க, சத்தமா, அடிமரத்திலிருந்து கொஞ்சம் மாற்றி படிக்கணும். கவனிங்க. வேர் என்ன, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அடிமரம் யாரும் பார்க்கறதில்ல, ஆனால் கிளைகளை எல்லாரும் பார்க்குறாங்க. சத்தமா ஆமீன். உங்கள் ஐயா தான் அடிமரம். சொல்லுங்க, வேர். சொல்லுங்க, துளிர் விடுவேன், கிளை விடுவேன், செழிப்பேன். 2026 சொல்லுங்க, சொல்லுங்க, துளிர் விடுவேன். There is a blossom in my life. என் வாழ்க்கை துளிர் விடும், என் ஆவிக்குரிய வாழ்க்கை துளிர் விடும், என் ஊழியம் துளிர் விடும். blossom. 2வது சொல்லுங்க, கிளை எழும்பும். 2வது செழிக்கும். எல்லாம் கரங்களை எடுத்து 2026 சொல்லுங்க, என் ஊழியம் வாழ்க்கை துளிர் விடும். மங்கி போன வாழ்க்கை, ஒன்றுமில்லாத வாழ்க்கை, பட்டு போன வாழ்க்கை, தேவன் சொல்றாரு இந்த 2026 உன் வாழ்க்கை துளிர் விடும். ஆமீன். 2வது கிளை விடும். 3வது செழிக்கும். அதுக்கு என்ன முக்கியம்? வேர் முக்கியம். அது இட் இஸ் இன்விசிபிள், அதை பார்க்க முடியாது, ஆனால் கிளைகளை பார்க்கலாம். எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க, தேவனே என்னுடைய கிளைகளில் அநேக ஆகாயத்து பறவைகள் வந்து அமரணும். சத்தமா, என் கிளைகளில் அநேக ஆகாயத்து பறவை வந்து அமரணும், இளைப்பாறணும், செழிப்பாக இருக்கணும். அதுக்கு என்ன பயன்படுத்துங்க? யாரா இருங்க. 2வது வரி சத்தமா, திரையில் பாரு, யாரா இருங்க. சத்தமா, சத்தமா. அது தெரியுமா? வேர் தெரியுமா? வேர் தெரியுமான்னு கேட்டேன். சத்தமா சொல்லுங்க, தேவனே நான் வேறா இருக்கிறேன், நீங்க கிளையா இருங்க. அநேக என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள் எல்லாருமே என்னுடைய ஊழியம் செய்யணும். ஐயா சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால், எனக்கு 3 பிள்ளைகள். ஒன்று வந்து MBA MPhil, இன்னொரு பொண்ணு வந்து MCOM CA, இன்னொரு பொண்ணு MA BL. 3 பிள்ளைகளையுமே ஒரு ஊழியர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஒரு ஆமீனே வராது. அதுக்கு நான் ஏன் ஆமீன் சொல்கிறேன்றீங்களா? MBA MPhil, ஒரு MCOM CA, ஒரு MA BL. 3 பேருமே நல்ல படித்த பிள்ளைகள். 3 பேருமே, ஒன்று மதுரையில், இன்னொன்று திண்டுக்கல்ல, இன்னொன்று சென்னையில் பின்தங்கின மோஸ்ட் பேக்வர்ட் ஏரியா இன் சென்னை. அந்த இடத்துல ஊழியம் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா?
ஆண்டவர் செய்கிற ஊழியம் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. ஒரு நாள் என் வாழ்க்கை எழும்பும். சத்தமா 1000 பேர் உங்களை அழுத்தினா கூட எழும்பும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்போ எங்களுக்கெல்லாம் அழுத்தம் இல்லையா? நிறைய அழுத்தம் இருக்குது. உங்கள் ஐயாவுக்கு அழுத்தம் இருக்குது, எனக்கு அழுத்தம் இருக்குது. ஆனால் ஒரு நாள் வரும், நான் செழிப்பேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி இதே சிதம்பரத்தில் நாங்கள் செழிப்போம். சத்தமா இதே சிதம்பரத்தில் நாங்கள் வாழ்வோம், வளருவோம், உயர்வோம். அநேக ஆகாயத்து பறவைகள் இங்கே வந்து அமரும், இளைப்பாரும். அதற்கு ஆதாரமாக என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க யாருங்க? நீங்க யாரு? சத்தமா 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 சொல்லுங்க. ஆமே. அது தெரியுமா? அது தெரியுமான்னு கேட்டேன். அது எதுக்குள்ள இருக்குது? மண்ணுக்குள்ள. எல்லாம் வாய்த்து சொல்லுங்க சத்தமா. இன்னொரு முறை, நான் எங்க இருக்கிறேன்? சத்தமா. எங்க தான் போக போறேன்? புரியவே மாட்டேங்குதுல்ல. இதில் இடைப்பட்ட வாழ்க்கையில் இன்னா பெருமை, இன்னா பேச்சு, இன்னா பந்தா, இதெல்லாம் வேண்டாம். ஒரே ஒரு வாழ்க்கை. திறந்தோறும் சொல்லுங்க, என் வேர்களில் இருந்து சொல்லுங்க எல்லாரும். சத்தமா சத்தமா. அது பட்டு போகாம பாதுகாத்து ஆண்டவரே. ஏன் தெரியுமா சபைக்கு வரோம்? ஏன் சபைக்கு வந்து தெரியுமா? ஐயா என்ன பண்றார்? ஒரு வாரமும் எரு போடுறார், தண்ணி ஊத்துறார், சொல்ல குத்துறார். எத்தனை பேர் பிடிக்குது கொத்துறது? எத்தனை பேர் பிடிக்குதுன்னு கேட்டேன். ஐயாப்பா சொல்லுங்க. அடிக்கடி கொத்துங்க பாஸ்டர். சத்தமா. நீங்க சரியா கொத்தலைன்னா நீங்க யாருமே கரெக்ஷனை விரும்புறதே கிடையாது. கரெக்ட் பண்ணானா அவன் என்ன கரெக்ட் பண்ணி போயிடுறான். புரியவே இல்லை. நான் ஒரு 70% டீல் பண்ணுறேன், கூட ஒர்க் பண்ணுறாங்க. ஒருத்தரையுமே கரெக்ட் பண்ண முடியல. ஒருத்தரை கேட்டேன், தம்பி ஏன்டா அப்படி இருக்கிறேன்னு கேட்டேன். அவன் வாழ்க்கை தாறுமாறாக போச்சு. அவன் வாழ்க்கை தாறுமாறாக போயிடுச்சு. ஊழியம் பண்ணுறவன் தான். உங்களுக்கு என்ன தெரியும் சூழ்நிலைன்னு கேட்குறான் என்ன பார்த்து. உங்களுக்கு என்ன தெரியும்? மனைவி 2 பிள்ளை இருக்குது. அவன் வித்தியாசமாக வாழறான், தறிக்கிட்டு போயிட்டான். அவனை கூட்டு நான் கரெக்ட் பண்ணுறேன். ஆஸ் அ பாஸ்டர், நான் தலைவன், நான் ஒரு தலைமை போதகர். அவனை கரெக்ட் பண்ணுறேன். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? உங்களுக்கு என் பிரச்சனை என்ன தெரியும்னு கேட்குறான். அப்படி சொன்னாலும் பரவாயில்லை. இன்னொன்று சொன்னான், என் நிலம் நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்கன்னா. என்னங்க, என் நிலையில் நீங்கள் இருந்தால் கூட இருக்கிறீங்களா? என் நிலை நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க. வேறு எப்படி இல்லை சொல்லுங்கள். வேறு நல்லா இல்லைன்னா வாயை திறந்து சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், உங்களுடைய கிளைகள் நல்லாவே இருக்காது. உங்கள் பிள்ளைகள் சத்தமாக சொல்லுங்கள். வேறு நல்லா இல்லைன்னா சத்தமாக கிளைகள் நல்லாவே இருக்காது. நிறைய பேரை பார்க்குறேன் இங்கெல்லாம். உங்கள் வேர் சூப்பராக இருந்தால் உங்களுடைய கிளைகள் டபுள் சூப்பராக இருக்கும். ஆண்டவா சொல்லுங்க, தேவனே என் வேர் உமக்கு மட்டும்தான் தெரியும். நான் உலகத்தில் இல்லை. என் வேறு உண்மையிலே, வார்த்தையிலே, வசனத்திலே, அன்பிலே, சுபாவங்களிலே நான் வேரூன்றி இருக்கிறேன். ஒரு நாள் வரும், ஒரு கிளை எழும்பும், என் குடும்பத்தில் எழும்பும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? என் பிள்ளைகள்லாம் ஊழியக்காரனா வரணும், இதே சபையில் நின்று ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இதே சபையில் நின்று என் பிள்ளைகளை ஆராதிக்கணும். இந்த ஐயா சந்தோஷமாக இருக்குது. ராஜா அப்பா நில்லுங்களேன், ராஜா அப்பா நில்லுங்க. அவங்க மகன் என்கிட்ட ஒரு 3-4 வருஷம் இருந்தார். ராஜா அப்பா. ரைட். நீங்கள் ராஜா அப்பாவா? இல்லை, அந்த ஐயா. அவங்க மகன் என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருந்தார். அந்த மகளும் இருந்தாங்க, மகனும் இருந்தார். சூப்பர். பாருங்க, அந்த ஐயாவுடைய வேர் பல காரியங்கள் நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவருடைய அந்த பிள்ளைகள் எல்லாரும் இன்னைக்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஒரு அம்மா இங்கே பாஸ்டர்மாக இருக்கிறாங்க. கரங்களை போய் சொல்லுங்களேன், தேவனே என் வேர் ஆழமா, அஸ்திபாரத்தோடு. பாடுகள் தான் அது நிறைய பாடுகள்லாம் உண்டு. அது சொல்லும், அடிக்கடி என்னை கொத்துறாரு, என்னை வெட்டுறாருன்னு. ஆனால் ஒரு நாள் வரும், சொல்லுங்க, கிளை எழும்பும். சத்தமாக சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, செழிப்பேன், வளருவேன், வாழ்வேன், மிதிப்பேன், வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வேன். இதை நான் யோசிக்கலை. அதனால் கர்த்தர் இந்த வார்த்தைகளோடு சொல்ல சொன்னார். ஒரு வசனம் சொல்லி முடிச்சிருவேன்.
கரெக்டாக 9 மணிக்கு முடிக்க சொல்லியிருக்கிறாங்க. 9 மணிக்கு முடிப்பேன். எரேமியா புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். சீக்கிரம் போடுறீங்களா? எரேமியா 29ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை திரையில் போடுவாங்க. தம்பி அந்த தம்ப்லைன் போடுங்களேன். எரேமியா 29 தம்ப்லைன் போடுறீங்களா? 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துடைய 2வது வரி. தம்பி தம்ப்லைன் அது போட்டிருக்குதுல்ல, அமைச்சிருக்கிறேன். சொல்லுங்க. நான் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் உங்கள் பெயரில் நினைத்திருக்கிற நினைவுகள். இல்லை சத்தமா? நான் உங்கள் பெயரில் நினைத்திருக்கிற நினைவுகள். ஐயா இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருப்பார். இந்த புதிய ஆண்டில் தேவன் சொல்லுகிறார், நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள். எல்லாம் சொல்லுங்க எல்லாரும். பாருங்க, 700 கோடி மக்கள் வசிக்கிறாங்க. ஆனால் இந்த 700 கோடி மக்கள் மத்தியில் தேவன் சொல்றாரு, உன் பேரில் நான் நினைவாக இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நம்ம யார் நினைக்கிற அந்த பூமியில்? அது பாயிண்ட்ஸ் கூட போடுங்க தம்பி. நம்ம யார் நினைக்கிறா பூமியில்? யார் நினைக்கிறதே இல்லை. சின்ன கேள்வி. இங்கே இருக்கிற ஆண்கள், உங்கள் அப்பா அம்மா நினைக்கிறீங்களா? உங்களை வளர்த்து ஆளாக்கின ஒரு பாஸ்டர் நினைக்கிறீங்களா? உங்களை நன்மை செஞ்சாங்களே நினைக்கிறீங்களா? அதாவது வேகமாக ஓடுகிற உலகம், நினைக்க நேரமே இல்லை. எல்லாம் சொல்கிற ஒரே வார்த்தை, நேரமே இல்லையா. அப்பா அம்மா பார்க்க நேரம் இல்லை, உறவுகளை பார்க்க நேரம் இல்லை, சபைக்கு வர நேரம் இல்லை, ஊழியனை பார்க்க நேரம் இல்லை, அந்த நினைவே இல்லை. உங்களுக்கு தெரியுமா? ஒரு உண்மை சொல்கிறேன். அடுத்த வாரம் செய்தியை இன்னைக்கே நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுதான் என்னுடைய ஆசை, விருப்பம். பக்தன் பாடினல்ல, இரவெல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக ஏங்குதையா. அந்த ஆசை இல்லைன்னா இட்ஸ் a வேஸ்ட். எத்தனை பேர் நேற்று இரவு ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவரே நான் காலை சபைக்கு போகிறேன், என்னோட பேசுங்க. திரும்ப சொல்லட்டுமா? ஆயத்தம் இல்லாமல் ஆலயத்துக்கு வருவது உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்வது. இல்லை சொல்லுங்க. ஆயத்தம் இல்லாமல் ஆலயத்துக்கு வருவது உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்வது. அதை போட்டிருக்க அந்த வசனத்தை போட்டிருக்க பாருங்க. நான் உங்கள் பெயரில் நினைத்திருக்கிற நினைவுகள். எல்லாம் சொல்லுங்க. கிரேட் பிளான், தமிழில் கிரேட் பிளான், கிராண்ட் பிளான், க்ளோரியஸ் பிளான் அண்ட் குட் பிளான். சொல்லுங்க. என்னை குறித்து பெரிய திட்டங்கள், பெரிய நினைவுகள். சொல்லுங்க. கிரேட், கிராண்ட், க்ளோரியஸ், குட். இது ஆங்கிலத்தில் வேற மாதிரி இருக்குது. ஆங்கில மொழிபெயர்ப்பு போடுவாங்க. ஆங்கில மொழிபெயர்ப்பு, ஐ வில் bless you with the future. அவர் சொல்றாரு, எதிர்காலத்தை குறித்து நான் திட்டம் பண்ணியிருக்கிறேன். 2026 ஒன்று சொல்லட்டுமா? இந்த 2026 எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் 2026 கையில் வைத்திருக்கிறார் அவர், எனக்கு தெரியும். புரியவே இல்லை. 2026 எப்படி இருக்கும்? I don't know my future, but I know the Lord who holds my future. எல்லாம் சொல்லுங்க. எதிர்காலம் தெரியாது, 26 தெரியாது, ஆனா 26 கையில வைத்திருக்கிறார் அவர், எனக்கு தெரியும். தேவன் சொல்றாரு, I fill with the future. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார். அதுல ஒன்று சொல்றாரு, நம்பிக்கை. தமிழ் கொஞ்சம் மேல உயர்த்துங்க. சொல்லுங்க. a future of success. இது ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. சொல்லுங்க. வெற்றி. சத்தமா சொல்லுங்க. அடுத்து ஒன்று சொல்றாரு, அடுத்து ப்ராஸ்பரிட்டி. இங்கிலீஷ்ல சொல்லுங்க. வெற்றி. சொல்லுங்க. வெற்றி, ப்ராஸ்பரஸ். அது இன்னொன்று போட்டிருக்காரு, நாட் சாரோ பட் சக்சஸ். மேலே உயர்த்தி போடுங்க தம்பி. சொல்லுங்க. துக்கமான நினைவுகள் அல்ல, வெற்றி நினைவுகள். எல்லாம் தமிழில் சொல்லுங்க. தேவன் என் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள். யோசித்து பாருங்க, நம்ம நினைப்பதற்கு நம்ம எம்மாத்திரம். திரும்ப சொல்லுகிறேன், 700 கோடி மக்கள். எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க. தேவனே, என்னை நினைவு கூர்ந்திருக்கிறீங்களே, நினைவு கூறும் தெய்வமே நன்றி. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹலோ, நாம பெத்த பிள்ளைகள் நம்ம நினைக்கிறது இல்லை. நீ யாருக்காக பாடுபட்டீங்க அவங்கள நினைக்கிறதே இல்லை. நிறைய பேருக்கு பாடுபட்டிருப்பீங்க. நீ யாருக்காக பாடுபட்டீங்களோ அவங்க மறந்துட்டாங்க. யோசேப்பு நன்மை செய்தான், நன்மை பெற்ற பானபாத்திரக்காரன் மறந்து போனான். இந்த பூமி நன்றி கெட்ட உலகம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகள். கரங்களை உயர்த்தி ஒரு 5 காரியம் சொல்றேன் பாருங்க. நம்பர் 1,
தம்பி இங்கிலீஷில் போடுறீங்களா? நம்பர் 1 இன்டிமேட் தாட்ஸ். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்சம் மேலே போடும், எல்லாம் ஐயில் வரும். சொல்லுங்க, இன்டிமேட். என்னை ஆண்டவர் ரொம்ப நெருக்கமாய் அறிந்திருக்கிறார். இந்த வசனம் படிக்கிறேன், கேளுங்க. இது கூட பாருங்க, எல்லாம் இங்கிலீஷில் படிக்கிறீங்களா? சொல்லுங்க, I alone know the plans I have for you. எல்லாம் தமிழ் சொல்லுங்க, உன்னை குறித்த திட்டங்கள் தீர்மானங்கள் எனக்கு மட்டுமே தெரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களை குறித்த தீர்மானம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். ரெண்டாவது அதில் போட்டிருக்குது ப்ராஸ்பரிட்டி. எல்லாம் சொல்லுங்க, ப்ராஸ்பரிட்டி. சத்தமா? ரெண்டாவது ஃபியூச்சர். நான் வேகமாக சொல்லிட்டு போறேன், சொல்லட்டுமா? எங்கே நினைக்கிறார் தெரியுமா? அதே 29ஆம் அதிகாரம். எங்கே நினைக்கிறார்? 29ஆம் அதிகாரம். எங்கே நினைக்கிறார்? 10ஆம் வசனம். எங்கே நினைக்கிறார்? 10ஆம் வசனம். 10ஆம் வசனம். சத்தமா சொல்லுங்க, யாராவது படிங்களேன். போதும், எல்லாம் கவனிங்க. இப்படி கூட படிங்க, இப்படி கூட படிங்க, இப்படி கூட படிங்களேன். சிறை இருப்பிலே அதில் ஒன்று போட்டிருக்கும் பாருங்க, அது 10ஆம் வசனம். சாரி, 10ஆம் வசனம் படிச்சிங்கல்ல? சொல்லுங்க, எங்கே இருக்கிறார்? 10ஆம் வசனத்தில் சத்தமாக படிங்களேன். பாபிலோனிலே 70 வருஷம். அதுக்கு முன்னால் போட்டிருக்கோம் சிறை இருப்பிலே. 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். போதும், என்ன வார்த்தை கேளுங்க, டைம் இல்லை பேசுறதுக்கு, வசனம் சொல்ல நேரம் இல்லை. 30 நிமிடத்துக்குள்ளே சொல்லுங்க. பாபிலோன் உலகம், அசுத்தம், அஞ்ஞானம், புரியுதுங்களா? எல்லாம் அங்கே இருக்குது. ரெண்டா, நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? 70 வருஷம். என்ன எல்லாம் கவனிங்க கொஞ்சம். சிறைப்பட்ட வாழ்க்கை, நிம்மதி இல்லை, விடுதலை இல்லை, வாழ்வு இல்லை, செழிப்பு இல்லை, உயர்வு இல்லை, சிறைப்பட்டு போன வாழ்க்கை. சொல்லட்டுமா? இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்று சிறைப்பட்டு இருக்கிறோம். எவரி மேன் ஹஸ் கேப்சர்ட் பை சம்திங். ஒன்று உலகமாக இருக்கலாம், ஒன்று தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நம்மளை கேப்சர் பண்ணிடுது. ஒரு சின்ன வாசம் சொல்லட்டுமா? கவனிங்க, இது நம்மை ஆளுகிறதா, இதை நாம் ஆளுகிறோமா? இதை நாம் ஆளுகிறோமே, நம்மை ஆளுகிறதா? சின்ன 1 வயசு குழந்தை இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்குது, புரியல? நமக்கு தெரியாதெல்லாம் அதுக்கு தெரியுது. அப்போ யோசித்து பாருங்க, எவரி மேன் ஹாஸ் பீன் கேப்சர்ட் பை சம்திங். ஒவ்வொருவரும், திரும்ப திரும்ப சொல்றேங்க, நான் பெரிய ஆளோடு பழகி இருக்கிறேன், சின்ன ஆளோடு பழகி இருக்கிறேன், ஊழியத்தில் நீண்டகால அனுபவங்களோடு பழகி இருக்கிறேன். எவரி மேன் ஹாஸ் கேப்சர்ட். ஏதோ ஒன்று புலப்படுகிற, புலப்படாத, தெரிந்த, தெரியாத ஏதோ ஒன்று. தேவன் சொல்லுகிறார், சிறைப்பட்டு போன. எல்லாம் சொல்லுங்க, சிறைப்பட்டு போனேன். எவ்வளவு நாள்? எவ்வளவு நாளுங்க? சத்தமா. நீண்ட கால போராட்டம், நீண்ட கால பிரச்சனை, நீண்ட கால வியாதி, நீண்ட கால கண்ணீர், நீண்ட கால கவலை, நீண்ட கால மன அழுத்தம். 2026 சொல்லுகிறார், நீண்ட கால பிரச்சனைக்கு 2026 ஒரு விடுதலை நான் தரப்போகிறேன். எல்லாம் கரங்களை சொல்லுங்க. நீண்ட கால பிரச்சனை, நீண்ட கால போராட்டம். எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம் ஐயா சொல்லுங்க. நம்பிக்கை இருக்குமா? நம்பிக்கை இருக்குதான்னு கேட்டேன். ஒரு வியாதி 2 வருஷம் இருந்தாலே நம்பிக்கை போயிடுது. புரியுதா உங்களுக்கு? என்னுடைய இதயத்தில் அந்த பைபாஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பந்தனங்கள் இன்னும் அந்த வலி இருக்குது, அந்த வேதனை இருக்குது. அதுக்கு பிறகு நிறைய சைடு எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸ்கின் அலர்ஜி வந்து பேச முடியாமல் என் பேச்சுத்திறன் இழந்து போயிட்டு, இப்படி பல பல பிரச்சனைகள், அந்த அந்த சைடு எஃபெக்ட் நிறைய வந்துச்சு. எனக்கு ஒன்று தெரியும், எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய நீண்ட கால பிரச்சனைகளுக்கு இந்த ஆண்டிலே தேவன் ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, அற்புதங்களை செய்ய போகிறார். நான் எங்க இருக்கு தெரியுமா? ஆலயத்தில் இல்லை, பாடுகள் மத்தியில், சிறை இருப்பில். எவ்வளவு வருஷம்? சத்தமா சொல்லுங்க, எவ்வளவு வருஷம்? ஒன்று சொல்லட்டுமா? தேவனுடைய தாமதங்கள் என்னை மறந்து விட்டார் என்று பொருள் அல்ல. ஆங்கிலத்தில் டிலேஸ் ஆர் நாட் டினையல்ஸ். எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. தேவனுடைய தாமதங்கள் என்னை மறந்து விட்டார் என்று அர்த்தம் அல்ல. அம்மா சொல்றீங்களா? ஆபிரகாமுக்கு 25 வருஷம் போராட்டம், மோசேக்கு 40 வருஷம் போராட்டம், யோசேப்புக்கு 11 வருஷம் போராட்டம், யோபுக்கு 9 மாசம் போராட்டம். இன்னும் சிலபஸ் கவனிக்கணும் தம்பி. ஆபிரகாமுக்கு 25 ஆண்டுகள், மோசேக்கு 40 ஆண்டுகள்,
யோசேப்புக்கு 13 ஆண்டுகள். ஆனால் ஒன்று தேவன் சொல்றார், ஐ அலோன். இங்கிலீஷ் சொல்லுங்க, எனக்கு மட்டும்தான், ப்ளீஸ் வாய் தருது, எனக்கு மட்டும்தான் உன்னை குறித்து, உன் திட்டங்களை குறித்து, உன் வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்து குறித்து எனக்கு மட்டுமே தெரியும். கரங்களை வைத்து சொல்லுங்க. அவர்கிட்ட போனீங்கன்னா அது உங்களுக்கு சொல்லிடுவார். ஆமீன். இருப்பது எங்கே? இருப்பது எங்கே? பாபிலோன். எத்தனை ஆண்டுகள்? ஐயோ ஐயா, நீங்க ரொம்ப நாள் சபைக்கு வந்துட்டு இருக்கலாம். யூ மே பி எ வெரி லாங் டேர்ம் பிலீவர். ஆனால் தேவன் சொல்றாரு, எல்லாமே இந்த ஆண்டிலே அதை மாற்றப் போகிறேன். ஒரு 7 காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தேவன் நினைவு கூர்ந்தால் நடக்கும் சம்பவங்கள். சொல்லுங்க, when God remembers. சொல்லுங்க, தேவனுடைய நினைவு என்ன செய்யும்? உங்களுக்கு தெரியுமா? ஒரு மனுஷன் நம்மளை நினைக்கிறான், என்ன தெரியுமா? நம்மளை போட்டு வாங்க, கீழே தள்ள. ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் நல்லா இருந்தால் உங்கள் தங்கச்சிக்கே பிடிக்கல, உங்கள் அக்காவுக்கே பிடிக்கல. உண்மையா பொய்யா? ஐயா உங்களை தான். நீங்கள் நல்லா இருந்தால் உங்கள் தம்பிக்கே பிடிக்கல, உங்கள் அண்ணனுக்கே பிடிக்கல. ஒரு தாய் மக்கள் தான், ஒரே தாயில தான் பிறந்தீங்க. உங்கள் உயர்வு யாருக்கே பிடிக்கல. புரியவே மாட்டேங்குது. ரத்த சம்பந்தமான சொல்ல மாட்டீங்களோ? உங்கள் உறவுகளுக்கே பிடிக்கல. அவருக்கு என்னங்க புரியுது உங்களுக்கு? இப்போ எங்களை தான் என்ன சொல்லுவாங்க, அவருக்கு நிறைய வருதுங்க. எங்களை மாதிரி இந்த பூமியில், அதாவது துக்கமான நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். புரியவில்லை? இல்லை ஒன்றும் இல்லை. கொஞ்சமாக பிரசங்கம் பண்ணால் சரக்கே இல்லைன்றீங்க, ரொம்ப பிரசங்கம்னா அறுக்கிறோன்னு சொல்கிறீங்க. புரியவே இல்லை. நல்ல சட்டை போட்டால் காணிக்கை காசு பேசுதுன்றீங்க, கொஞ்சம் கசங்கி போன சட்டை போட்டால் வேஷம் போடுறாருன்றீங்க. புரியுதா உங்களுக்கு? புது கார் வாங்கினா என்னது அவருக்கு எங்கேருந்தோ வருதுன்றீங்க. பணத்தை பற்றி பேசுனா பணப்பேன்றீங்க. பேசலைன்னா புரியுதா உங்களுக்கு? அவர் ஏர் பேசுவார் நிறைய இருக்குதுன்றீங்க. தமிழ் புரியுதா? பணத்தை பற்றி பேசுனா பணப்பேன்றீங்க, பேசலைன்னா அவருக்கு எங்கேருந்தோ வருதுன்றீங்க. பாவத்தை பற்றி பேசுனா அனுபவம் பேசுதுன்றீங்க. புரியவே மாட்டேங்குது. பேசாவிட்டா அவர் எப்படி பேசுவாருன்றீங்க. என்னடி பார்க்குறீங்க? வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் ரொம்ப மோசம். இதுக்கு மத்தியில் அங்கே ஊழியம் பண்ணுறோமே, அதான் பெரிய காரியம். புரியுதா? புரியலைங்களா? ரொம்ப நேரம் பேசினா அறுக்கிறோம், கொஞ்ச நேரம் பேசினா சரக்கு இல்லை. சத்தமாக பேசினா பாஸ்டாவோட சண்டை அப்படின்றீங்க, அமைதியாக பேசினா பயந்துட்டோன்றீங்க. என்னடி பண்ணுறீங்க? நீங்களாம் நல்லவங்கெல்லாம் பேச மாட்டீங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, சொல்லுங்க, என் நினைவுகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஒன்று சொல்லட்டுமா? காட் நோஸ் யுவர் மோட்டிவ். இன்னைக்கு காலையில் ஏன் வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? எதுக்காக இந்த பைபிள் தூக்குறீங்க? நான் ஏன் ஊழியம் பண்ணுறேன்? எல்லாம் அவருக்கு தெரியும். ஆங்கிலத்தில் ஐ நோ யுவர் மோட்டிவ்ஸ் அப்படின்னு போட்டுருது. இங்கிலீஷில் போடுவாங்க நினைக்கிறேன். ஐ நோ யுவர் மோட்டிவ். உன்னுடைய பிளான் எனக்கு தெரியும், உன்னுடைய மோட்டிவேஷன் எனக்கு தெரியும், உன்னுடைய எல்லாமே எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? அதில் படிச்சு பாருங்க. ஐ அலோன் நோ த பிளான்ஸ். உன்னை பற்றி நல்லாவே தெரியும். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், எல்லாம் கரங்களை வச்சு சொல்லுங்க. தேவனே, நான் இம்மைக்காக அல்ல, சத்தமா தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தலைமுறும் தாங்கும் திட்டங்கள் தந்தீர். தற்கால தேவைக்காக நான் வரல. 56 ஆண்டுகளாக இயேசுவோடு வாழ்கிறேன். நாட் ஃபார் த டெம்பரரி லைஃப் பட் ஃபார் அ பர்மனன்ட் லைஃப். நிகழ்கால வாழ்க்கைக்காக அல்ல, எதிர்கால வாழ்க்கைக்கு. எல்லாம் சொல்லுங்க ஃபியூச்சர். அதில் போட்டிருப்பாங்க, முன்னால் போட்டிருப்பாருங்க ஃபியூச்சர். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஐயா, சத்தமா சத்தமா. நம்புறீங்களா? நம்புறீங்களான்னு கேட்டேன். ஆமேன் சொல்லுங்க. என் வாழ்க்கையும் என் திட்டங்களும் என் தீர்மானங்களும் என் ஜெபங்களும் என் காணிக்கைகளும் இவை எல்லாவற்றுக்குமே ஒரு பெரிய பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு 6 குறிப்புகளை சொல்லி வேகமாக முடிக்க. நம்பர் 1, when God remembers what will be happen. தம்பி இங்கிலீஷில் போட்டிருக்கிறேன், God wills. எல்லாம் சொல்லுங்க. தேவன் நினைக்கும் போது சத்தமா 6ஆம் வசனம் 5ஆம் வசனம், நீங்கள் வீடுகளை கட்டுவீர்கள். எல்லாம் சொல்லுங்க. தம்பி இங்கிலீஷில் போட்டிருக்கிறேன், ஃபுல்லாக லைன்லாம் போட்டிருப்பேன். God wills சொல்லுங்க. தேவன் பாயிண்ட்ஸில் தேவன் கட்டும் போது சொல்லுங்க. தேவன் நினைக்கும் போது சத்தமா எல்லாம் சொல்லுங்க. தேவன் என் வாழ்வை கட்டுவார். சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. என் குடும்பங்களை கட்டுவார். 2026 தேவன் வாழ்க்கையை கட்ட விரும்புகிறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி. இடிந்து போன வாழ்க்கை,
அதாவது மலிந்து போன வாழ்க்கை. ஒருவேளை சத்துரு இடித்திருக்கலாம், உலகம் இடிச்சிருக்கலாம், உறவுகள் இடிச்சிருக்கலாம். எங்கெல்லாம் இடிக்கப்பட்டீங்களோ அங்கெல்லாம் உங்களை கர்த்தர் கட்டுறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவனே என் ஜெப வாழ்க்கையை கட்டுங்க, என் ஊழியத்தை கட்டுங்க, என் அர்ப்பணத்தை கட்டுங்க, என் தரிசனத்தை கட்டுங்க. நல்லதான் இருந்தேன், ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அந்த வேலை, அந்த பதவி, அந்த உயர்வு இதெல்லாம் வந்து எனக்கு எடுத்துருச்சு. ஒன்று சொல்லட்டுமா? செல்வம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே செல்வோம். செல்வம் என்ற வார்த்தைக்கு 16ஆம் சங்கீதத்தில் அந்த வசனம் இருக்குது, 6ஆம் வசனம். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல். படிப்பீங்களா? 16ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல். படிங்க யாரா ஒருத்தங்க. 16ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். எஸ், அதுக்கு முந்தின வசனம் படிங்க. என் செல்வம் உமக்கு தேவையில்லாமல். இல்லையா? 16ஆம் சங்கீதத்தில் என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல். 16ஆம் சங்கீதம், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல். 2ஆம் வசனம். தேங்க்யூ. எத்தனை வசனம்? எல்லாம் சொல்லுங்க. என் செல்வம் உமக்கு, சத்தமா சொல்லுங்க ஐயா. என் பணம் உங்களுக்கு தேவையில்லை ஆண்டவரே. அப்படியா? உங்கள் பணம் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவை. கொடுத்தா நீங்கள் மம்மி, கொடுக்கலாங்க டம்மி. கொடுத்தா நீங்கள் அத்தான், கொடுக்கலாங்க செத்தான். என்ன அப்படி பார்க்குறீங்க ஐயா? வேலை செய்யும்போது இருந்த அந்த மதிப்பு ரிட்டையர்ட் ஆன பிறகு இல்லை. புரியவே இல்லை. வேலை செய்யும் இருந்த மதிப்பு ரிட்டையர்ட் ஆன பிறகு இல்லை. உலகம் அப்போ எதை பார்க்குது? என்ன பார்த்தீங்களா? இந்த உலகம் உங்களை நேசிக்கலை, உங்களுடைய நேசிக்குது. தமிழ் புரியுதா? உலகம் உங்களை நேசிக்கலை, எதை நேசிக்குது? உங்களுடையதை. தமிழ் புரியலையோ? உலகம் நேசிப்பது என்னை அல்ல. புரியவே இல்லை. என் பிள்ளைகளாக இருக்கட்டும், என் மருமகனாக இருக்கட்டும், என் பேர பிள்ளைகளாக இருக்கட்டும், என்னை நேசிக்கிறவர்கள் என்னை அல்ல, என்னுடையதை. எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க, தேவனே நாங்கள் உம்முடையதை நேசிக்கல, உங்களைத்தான் நேசிக்கிற ஆண்டவரே. சத்தமா நம்புறீங்களா? ஹலோ, உங்கள் பிள்ளை உங்களை நேசிக்கிறாங்களா? என்னையா? இல்லை. உங்கள் பென்ஷனை நேசிக்கிறாங்க, உங்கள் பணத்தை நேசிக்கிறாங்க, உங்கள் எஃப்டியை நேசிக்கிறாங்க, உங்கள் பேங்க் புக்கை நேசிக்கிறாங்க, உங்கள் ஏடிஎம் கார்டு நேசிக்கிறாங்க. புரியவே இல்லை. ஐயா, தமிழ் பைபிளா இங்கிலீஷ் பைபிளா? அது தமிழா இங்கிலீஷா? நீங்கள் படிக்கிற பைபிள் இங்கிலீஷ் தமிழ்? தமிழா? அதில் போட்டிருக்குது, யூ நீட் நாட். சொல்லுங்க, என் பணம் அவர் தேவையே இல்லை. சத்தமாக சொல்லுங்க, என் செல்வம் உமக்கு, என் செல்வம் உமக்கு. வேகமாக சொல்லிட்டு போகிறேன். நம்பர் 1 சொல்லுங்க, தேவன் நினைக்கும் போது என் வாழ்க்கை கட்டப்படும். நம்பருங்கெல்லாம் கரங்களை உயர்த்தி இந்த புதிய தம்பதியில் சொல்லுங்க, எங்கள் வாழ்க்கையை தேவன் கட்டுவார். உங்களுக்கு தெரியுமா? மேன் பில்ட் த ஹவுஸ் பட் காட் பில்ட் த ஃபேமிலி. இங்கிலீஷ் புரியுதா? மேன் பில்ட் த ஹவுஸ் பட் காட் பில்ட் த ஃபேமிலி. மனிதர் வீட்டை கட்டுவார், ஆனால் தேவன் குடும்பங்களை கட்டுவார். அப்படின்னு சொல்லுங்க. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவனே 2026 என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுங்க. நான் எங்க இருக்கிறேன்? எங்க இருக்கிறேன்? இப்ப படிச்சீங்களே, சிறையிருப்பிலே. ஏதோ ஒன்று சம்திங், ஒன்று வியாதியா இருக்கலாம், ஒன்று வறுமையா இருக்கலாம், ஏதோ ஒன்று கணவனா உறவு, ஏதோ ஒன்று டார்ச்சரிங் மீ. எல்லாம் கரங்களை உயர்த்தி, தேவனே இந்த சிறையிருப்பை மாத்துங்க. நம்புறீங்களா? எத்தனை வருஷம்? சத்தமா நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருக்குமான்னு கேட்டேன். 2 வருஷம் ஒரு வியாதி இருந்தாலே நம்பிக்கை போயிடுது. ஆனால் தேவன் சொல்றாரு, அந்த 70 வருஷத்தை நான் ஒன்றும் இல்லாமல் மாத்திருவேன். கரங்களை உயர்த்தி, ஐயா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நம்பர் 2, when God remembers. தம்பி அடுத்த பாயிண்ட் போடுறீங்களா? அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க, தேவன் என்னை, அதாவது நாட்டுவார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் என் வாழ்க்கையை நாட்டுவார். சொல்லுங்க, God plans. சத்தமா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். சீக்கிரம் படிக்கணும்.
உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் வசனம். உன்னத பாட்டு, உன் தோட்டம் இல்லையா, 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை படிங்க. உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் சொல்லுங்க, என் தோட்டம் மாதுளங்களும் நலதங்களும் கனிமரங்களும் உள்ள ஒரு சிங்கார வனமாக இருக்கிறது. படிக்கிறீங்களா? 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், இல்லை என்னோட சேர்ந்து சொல்லுங்க. 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுங்க, என் தோட்டம் மாதுளஞ்செடி அருமையான கனிமரங்கள் மருதோன்றி நலதம் குங்குமம் வசும்பு லவங்கம் தூபவர்க்கம் வெள்ளைப்போலம் சந்தன விருட்சம் கந்தக வர்க்க செடிகளுள்ள சிங்கார வனமாய் இருக்கிறது. எல்லாம் கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. உங்கள் சிறையிருப்பை சிங்கார வனமாய் கர்த்தர் மாற்றுவார். வசனம் படிக்கிறீங்களே, புரியுதா? சொல்லுங்க, சிறையிருப்பு எப்படி மாறுது? கரங்களை உயர்த்தி. நீங்க படிச்சீங்களே, அதில் இருக்கிற பொருள் ஒவ்வொன்றுமே ரொம்ப காஸ்ட்லி. யாராவது படிக்கிறீங்களா? அதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே நிறுத்தி படிங்க. நம்பர் 1 அந்த வசனத்தில் என்னங்க? நலதமும் குங்குமமும். குங்குமம் இந்த குங்குமம் இல்லை, கர்ப்பஸ்திரிகள் பயன்படுத்துகிறாங்களே கர்ப்ப பேறு காலத்தில் அந்த குங்குமம். 1 கிராம் பல 100 பல ஆயிரங்கள் குங்குமம். 2 வசும்பு நலதம் வெள்ளைப்போலன்னு போட்டிருக்குது. தங்கத்தை விட 13 மடங்கு விலை பெற்றது வெள்ளைப்போலம். புரியவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, மலிவான உன்னை விலை மதிப்பில்லாத மனிதனாய் நான் மாற்றுவேன். அந்த லிஸ்ட் படிங்களேன். அதில் ஒன்று கூட மளிகை கடையில் வாங்க முடியாது. நலதம் குங்குமம் வசும்பு லவங்கம் வெள்ளைப்போலம் தூபவர்க்கம் இதெல்லாம் எந்த கடையிலும் கிடைக்காது. சில குறிப்பிடத்தில் மட்டும். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், மலிவான உன்னை விலையேற பெற்றவனாய் கர்த்தர் மாத்துறார். கரங்களை போய் சொல்லுங்க, மலிவான எண்ணெய் விலையேற பெற்றவனாய். தங்கத்தை விட இன்னைக்கு 1 லட்சத்துக்கு மேல போயிடுச்சு இல்லையா? இந்த தங்கத்தை விட வெள்ளைப்போலத்தினுடைய மதிப்பு விலையேற பெற்றது. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். மரித்த இயேசு சரீரத்தில் நிக்கதேமு வைத்த வெள்ளைப்போலத்தினுடைய மதிப்பு அன்னைக்கு $32,000. தமிழ் புரியுதா? கிறிஸ்துவின் இயேசுவின் சரீரத்தில் நிக்கதேமு வைத்த வெள்ளைப்போலத்தினுடைய மதிப்பு $32,000. அப்படின்னு எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கணும் அவரு? ஹலோ, 32,000 × 100 கணக்கு போடுவீங்களா? வேற வேலையே இல்லைன்றீங்களா? $32,000 அன்னைக்கே. ஒரு மரித்த சரீரத்திற்கு அவன் வைத்த அந்த வெள்ளைப்போலத்தினுடைய மதிப்பு $32,000 × 100 போட்டு பாருங்க. இன்னைக்கு அவ்வளோ விளையற பெற்றது வெள்ளைப்போலம். எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க, இதே உலகத்தில் இதே சிதம்பரத்தில் இதை விளையேற பெற்றவனாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமீன் சொல்லுங்க. கைப்பிடி சொல்லுங்க. இன்னைக்கு என்ன மலிவா என்றீங்க, தேவன் என்னை விளையேற பெற்றவனாய் மாற்ற போறார். என்னை தேடி வருவீங்க. சொல்லுங்க, என்னை தேடி வருவீங்க. ஏன் தெரியுமா? என்னை நினைத்திருக்கிறார். என்னை எப்படி நினைச்சது தெரியுமா? ரொம்ப காஸ்ட்லியா. when God remembers he build it, when God remembers he plant it. சொல்லுங்க, என்னை நாட்டுவார். எல்லாம் கரங்கள் சொல்லுங்க, நாட்டுவார். அது அர்த்தம் தெரியுமா? ஸ்திரம் இல்லாத வாழ்க்கை, உறுதி இல்லாத வாழ்க்கை, வேறு இல்லாத வாழ்க்கை. தேவன் சொல்றாரு, உன்னை நான் நாட்டுவேன். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, என்னை நாட்டுவார். 3ஆவதாக வேகமாக சொல்றது தம்பி, எல்லா பாயிண்ட்ஸ் மொத்தமாக போட்டிருப்பேன் ஒரு இங்கிலீஷில். 3ஆவது குறிப்பு சொல்லுங்க, கட்டுவார் நாட்டுவார். 29ஆம் அதிகாரம் 3ஆவது சொல்லுங்க, என் தேவைகளை சந்திப்பார். கனியை சாப்பிடுவீர்கள். அடுத்த பாயிண்ட் போடுங்க. சொல்லுங்க, என் தேவைகளை சத்தமா தமிழ் கூட படிங்க. those who knows English சொல்லுங்க, தேவன் என்னை போஷிப்பார். நம்புறீங்களா? இந்த ஆண்டிலே சொல்லுங்க, தமிழ் எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, சாப்பிடுவேன் சொல்லுங்க. அதுக்கு இன்னொரு அர்த்தம், God provides. எல்லாம் கரங்களை உயர்த்தி, என் தேவைகளை சந்திப்பார். ஆசைகளை அல்ல, தேவைகளை சந்திப்பார். நம்புறீங்களா? எந்த இடத்துல? 2 வார்த்தை சொன்னேன். ஒன்று பாபிலோன், இன்னொன்று சிறையிருப்பு. அந்த பாபிலோன்ல உன் தேவைகளை தேவன் சந்திப்பார். அல்ல சின்ன வேலையா இருக்கலாம். நேற்று கூட சொன்ன ஒரு வார்த்தை, when little is there, when God is there, it will become much. நேற்று சொன்ன அந்த வார்த்தை சின்னதான், ஆனால் தேவன் இருந்தால் அதுவே பெருசுதான். சொல்ல, இந்த சின்ன மனசுக்குள்ளே
தெரியுதாம்மா? இந்த சின்ன மனசுக்குள்ள பெரிய ஆண்டவர் இருந்தா, பெரிய பெரிய சத்தமா சொல்லுங்க, சின்ன வாழ்க்கை, சின்ன வீடு, எல்லாமே ரொம்ப ஸ்மால். பட் ஆண்டவர் இருந்தார்னா அதுவே பெருசா மாறிடும். சத்தமா சொல்லுங்க. கட்டுவார், நாட்டுவார், என் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். நம்புறீங்களா? சின்ன தேவையோ பெரிய தேவையோ, புரியுதா? ஐயாவுடைய தேவை வேற, என் தேவை வேற. நான் ஒரு மாசத்துக்கு இத்தனை ஊழியர்களை போஷிக்கிறேன், ஒரு 200 பிள்ளைகளை போஷிக்கணும். ஸோ என் தேவைகள் பெரிது, தேவைக்கேற்றபடி அவர் தேவைகளை சந்திப்பார். ஒன்று சொல்லட்டுமா? தேவன் தேவைகளை தருவார், ஆசைகளை தர மாட்டார். இல்லை சொல்லுங்க. நீங்க நிறைய பேருக்கு பெரிய ஆசை, BMW வாங்கணும், ஆடி வாங்கணும், ஆவணி வாங்கணும்னு. அதெல்லாம் வேணாங்க. இருப்பதை கொண்டு சிறப்போடு வாழுங்க. சத்தமா சொல்லுங்க. இந்த கடன் வாங்கி பண்டிகை, கடன் வாங்கி பர்த்டே, கடன் வாங்கி இதெல்லாம் பண்ணாதீங்க. கடன் வாங்குறதுக்கு 3 காரணம் இருக்கணும். கவனிக்கிறீங்களா? 1 கல்வி, மருத்துவம், திருமணம். இந்த 3 தவிர கடன் வாங்கினீங்கன்னா கர்த்தர் உதவி செய்யவே மாட்டார். நான் ஒரு வார்த்தை சொல்றேன். நான் ஒரு ஊழியனிடத்தில் 16 ஆண்டுகள் உதவி ஊழியனாக இருந்தேன். நான் ஒரு ஊழியனிடத்தில் 16 ஆண்டுகள் உதவி ஊழியனாக இருந்தேன். நம்புறீங்களா? எனக்கு அவர் கொடுத்த உதவித்தொகை 150 ரூபாய். திருமணமாகி எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. பெரிய மனசு பட்டு எனக்கு 207 ரூபா கொடுத்தாரு. புரியவே மாட்டேன்ல. ஆனால் 55 ஆண்டுகளில் நான் அதாவது என் தேவை யாரையும் சொல்லவே இல்லை. நான் 150 ரூபாய் தான். ஒரு அம்மா அப்பா, என் கூட பிறந்தவங்க 9 பேர், நான் தான் மூத்த மகன். ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். When God guides, He provides. சொல்லுங்க, அழைத்திருப்பாரானால் நிச்சயமாய் சந்திப்பார். எந்த இடத்துல? எங்கே? அது சொல்லுங்க சத்தமா. எங்க இருக்கிறேன் ஐயா? அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களை யாராவது பார்ப்பாங்களா? உங்களை யாராவது பார்ப்பாங்களான்னு கேட்டேன். உங்க மனைவியோ உங்க பிள்ளைகளோ அண்ணன் வந்து பார்ப்பாங்களா? அந்த இடத்துல விசிட் பண்றாரு, அவர் தான் பெரியவர். வாழ்ந்தால் எல்லாரும் தேடி வருவாங்க. பானையில சோறு இருந்தா பூனைகள்லாம் வரும், பானையில சோறு இல்லைன்னா அண்ணன் என்னடா தம்பி என்னடா. ஆனா ஒண்ணுமே இல்லாத தேடி வந்தாரே. சொல்ல, கட்டினார், நாட்டினார், தேவைகளை சந்தித்தார், என்னை போஷித்தார், என்னை பெருகவே பெருக பண்ணுவார். சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன், God multiplies. அதில் போட்டு பாருங்க, பெருக பண்ணுவார். இருக்குதுங்களா? சொல்லுங்க, குறுகாமல் அங்கே என்னை பெருக பண்ணுவார். எல்லாம் சொல்லுங்க. அங்கே, எங்கே, எங்கே? சத்தமா. எந்த சூழ்நிலையில? ஒன்று தெரியுமா ஐயா? இப்போ ஐயாவுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்ன சொல்லுவாங்க? என்ன தப்பு பண்ணாரோ தெரியல, எனக்கு 10 அடைப்பு இருந்துச்சு. நான் ஆம்ஸ்டர்டாம் என்ற ஒரு ஊருக்கு போயிருந்தேன், ஒரு நாட்டுக்கு, ஹாலண்டுக்கு. என்னோட லேண்டிங் ஆகி இமிகிரேஷன் முடிச்சுட்டு செக்கின்லாம் கொண்டு வந்துட்டேன் வெளியே. திடீர்னு ஒரு பயங்கர வலி. இரவு மணி 11 மணி அந்த ஆம்ஸ்டர்டாமில் ஏர்போர்ட்டில். இரவு மணி 11. நீங்கள் நம்ப மாட்டீங்க, வெளியே வருவதற்கு எனக்கு 2 மணி நேரம் ஆச்சு. வலி, உட்காந்துட்டேன். என்னை அழைத்து கொண்டு போக வந்த பாஸ்டர் 2 மணி நேரம் பார்த்தார். திரும்பி வரலன்னு சொல்லி திரும்ப வீட்டுக்கு போகிறார். அங்கேருந்து நான் 3 மணி நேரம் போகணும் இன்னொரு ஊருக்கு. பயங்கர வலி, வேதனை. வெளியே வந்தேன். எப்படி தொடர்ந்து ஊழியம் பண்ணேன். ஆம்ஸ்டர்டாமில் ஊழியம் பண்ணேன். அடுத்து பல பாரிஸில் ஊழியம் பண்ணேன், ஃப்ரான்ஸில். சென்னைக்கு வந்தேன். வலி தாழ முடியல. அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். ஆன்ஜியோ பண்ணி பார்க்கும்போது எனக்கு 10 மல்டிபிள் அடைப்பு. நான் பியூர் வெஜிடேரியன். நான் ஸ்மோக் பண்ணதில்லை, குடிப்பழக்கம் இல்லை, பாக்கு போட்டதில்லை, ஒன்றுமே இல்லை. ஆனாலும் எனக்கு அந்த பலவீனம். 3 மாதங்கள் படுத்த படுக்கையில் இருந்தேன். ஐ லாஸ்ட் மை ஸ்பீச். படுத்து படுத்து பெட்சோர் வந்துருச்சு. பாஸ் அசோக் குமார் அவருடைய நண்பர் தான் என்னை சர்ஜரி பண்ணார் அப்போலோ மருத்துவமனையில். 3 மாதம். நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அவர் என்ன தப்பு பண்ணாரோ, ரகசிய பாவம் இருக்கும், என்னவோ தெரியல, ஏதாவது இருக்கும், அதனால தான் இப்படி படுத்துட்டார் 3 மாதம். ஆனால் ஒன்று தெரியும், மனுஷனுக்கு மொழி தெரியும், என்னை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே தெரியும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லு. அந்த சிறையிருப்பிலே, அந்த பாபிலோனில் விருத்தியாக்குவார். கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை விருத்தியாக்குவார். சத்தமா சொல்லுங்க. பொருளாதாரத்திலே, ஆரோக்கியத்திலே, நிம்மதியிலே,
சந்தோஷத்திலே, ஆவியிலே, அறிவிலே, தேவ ஞானத்திலே, பக்தியில விருத்தி ஆக்குவார். நம்புறீங்களா ஐயா? நம்புறீங்களா ஐயா? எல்லாம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. புரியுதா உங்களுக்கு? நான் இன்னைக்கு கூட ஜெபம் பண்ணேன் காலையில். ஆண்டவரே, ஐ வாண்ட் நோ மோர், ஐ வாக் மோர், லவ் மோர். எல்லாம் சொல்லுங்க, லவ் மோர். இன்னும் நேசிக்கணும், இன்னும் அறியணும், இன்னும் ஊழியம் பண்ணணும். சொல்லுங்க, இது போதாது. சொல்லுங்கய்யா, இந்த அறிவு, இந்த ஊழியம், இந்த அனுபவங்கள் சத்தமா யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அந்த அனுபவங்கள் பொத்தாது. படிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1, 2, 3. சீக்கிரம் படிக்கணும். 1, 2, 3. 1 கொரிந்தியர் 10, 1, 2, 3. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1, 2, 3. சீக்கிரமா. இப்படி இருக்க சகோதரரே, ஹலோ சொல்லட்டுமா? அறிவு இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது, ஆனால் விருத்தி இல்லை. வசனம் படிங்க, இன்னொரு ஃபாஸ்டா படிங்களேன். எஸ். அடுத்து, ஆனாலும் தேவன் அவர்களிலே பிரியமாயில்லை. இல்லையா? தேவன் அவரிடத்திலே பிரியமாயில்லை. தேவன் அவரிடத்திலே என்ன பாருங்கம்மா ப்ளீஸ். அறிவு இருந்தது, அனுபவம் இருந்தது. என்ன அனுபவம்? ரட்சிப்பு, ஞானஸ்தான, அபிஷேகம். இந்த பிள்ளை படிச்சது கவனிங்க. மேகத்திற்குள்ளா ஞானஸ்தானம் பண்ணிட்டார்கள், கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஞான கண்மலை வார்த்தையை கேட்டாங்க, வசனத்தை கேட்டாங்க. காது கொடுத்து கேட்கணும். அறிவு இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது, ஆனால் வாழ்க்கை இல்லை. புரியுதா? புரியலைங்களா? அறிவு இருக்கிறது சத்தமா, அனுபவம் இருக்கிறது, ஆனால் பேலன்ஸா இல்லை. புரியுதா எல்லாருக்கும்? யுவர் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷுட் பி பேலன்ஸ்ட். எத்தனை பேர் புரியல? எனக்கு புரியல. அறிவு இருக்கிறது. படிக்கிறீங்களா? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. மேகத்துக்கு எல்லாம் தமிழ்ல சொல்லுங்க சத்தமா. கீழே இருந்தேன், சமுத்திரத்தின் வழியே நடந்து வந்தேன், கண்மலையின் தண்ணீரை குடித்தேன், வானத்தின் மன்னாவில் போஷிக்கப்பட்டால. என்னது இதெல்லாம்? என்னதுங்கம்மா? அனுபவம். சொல்லுங்க சத்தமா. ஆனா அனுபவம் இருந்தது, ஆனா தேவன் பிரியமா இல்லை. ஏன் கோச்சிக்க மாட்டீங்கல்ல? நான் 40 வருஷமா வரேன், 30 வருஷமா வரேன். பாஸ்ட் சிதம்பரத்து வரத்துக்கு முன்னாடி நான் இங்கே இருக்கிறேன். குட். பட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் ஷுட் பி பேலன்ஸ்ட். சொல்லுங்க, அறிவும் அனுபவமும். சின்ன கேள்வி, தேவன் அவரிடத்தில் என்ன இல்லை? ஏன் அறிவு இருக்குதா? அறிவு இருந்துச்சா? அறிவு இருந்துதான் கேட்டேன். அனுபவம் இருந்ததா? மேகத்துக்குள்ளே ஞானஸ்நானம், அக்கினிக்குள்ளே நடந்தார்கள். பகலிலே அக்கினி ஸ்தம்பம், இரவிலே மேகஸ்தம்பம், பரலோகத்திலிருந்த மண்ணா, கண்மலையின் தண்ணீர். எவ்வளவு அனுபவம் இல்லை? சின்ன கேள்வி. அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தா நீங்க இங்க இருப்பீங்களா? புரியவே இல்லை. அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தா நீங்க இருப்பீங்களான்னு கேட்டேன். தமிழ் புரியுதா? ஏன் பாஸ்டர் உயிர் எடுக்கிறீங்களா? ஐ ரீட் பட் யூ எக்ஸ்பீரியன்ஸ். நான் படித்த அறிவு, நீங்கள் அது கடந்து வந்த அறிவு. தமிழ் புரியுதா? இப்ப நீங்க பிரிவா, நான் பெரியவனா? இன்னும் அநியாயம் பேசுறீங்க ஐயா. மேகத்துக்குள்ள நடந்து போனீங்க, அக்கினிக்குள்ள நடத்தினாரு, மேகஸ்தமன் நடத்தினாரு, அக்கினிஸ்தமன் நடத்தினாரு, கண்மலையின் தண்ணீரை குடிச்சிங்க, வானத்து மன்னாவை சாப்பிட்டீங்க. நீங்க பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா? என்ன பண்றது? பேச தமிழ் புரியலையோ? அறிவும் இருக்கிறது, அனுபவம் இருக்குது, ஆனா தேவன் சொல்லுங்க. அறிவும் அனுபவம் இருந்து பிரியமா? சொல்லுங்க, அறிவும் அனுபவம் இருந்து பிரியம் இல்லாமா? ஆண்டவர்கள்கிட்ட பிரியமா இருக்கணும். அப்ப அனுபவம் தேவையில்லைன்னு சொல்லல, அனுபவங்கள் தேவை, அறிவு தேவை. அதை விட தேவ பிரியம் எனக்கு தேவை. நம்பர் 1 சொல்லுங்க, கட்டுகிறார். நம்பர் 2 சொல்லுங்க, நாட்டுகிறார். நம்பர் 3 போஷிக்கிறார். நம்பர் 4, 5 சத்தமா சொல்லுங்க, பெருக பண்ணுவார். நம்பர் 6 என்னை திரும்பி எந்த இடத்துல இருந்தேனோ அங்கே என்ன சொல்லுங்க, காட் தமிழ் போடுங்கம்மா,
போட்டீங்களே, காட் இன்டர்வென்ஸ். அதுக்கு அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. தேவன் நான் உன்னை சந்தித்து, இந்த வசனம் படிங்க, நான் உன்னை சந்தித்து. எத்தனை வசனம் தெரியுமா? நான் உன்னை சந்தித்து. 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், சாரி 10ஆம் வசனம், 10ஆம் வசனம், நான் உன்னை சந்தித்து. சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சத்தமா முழு பலத்தோடு சீக்கிரம் படிங்களேன். 10ஆம் வசனம், நான் உங்களை சந்தித்து. என்ன சொல்ல, தமிழ் புரியுதா உங்களுக்கு? 10ஆம் வசனம் 2வது வரி ஹைலைட் பண்ணுவீங்களா? 10ஆம் வசனத்தில் 2வது வரி, நான் உங்களை சந்தித்து. எங்கே வசனம் இல்லையா? இல்லையா? 10ஆம் வசனத்தில் 2வது வரி. ஒரு நான் தப்பா சொல்றேனோ, சாரி, இருக்குதம்மா. 10ஆம் வசனத்தில் 2வது வரி, நான் உங்களை சந்தித்து. இல்லைங்களா? சத்தமா சத்தமா, நான் உங்களை, எல்லாம் சொல்லுங்க. என் சூழ்நிலைகளிலே, என் இல்லாமையிலே, என் வெறுமையிலே, என் ஏழ்மையிலே தேவனுடைய குறுக்கீடு தேவனை சந்திக்கிறார். ஆமென். நான் சொல்லட்டுமா? இந்த அரசியல்வாதிகளை பதவி இருக்கும்போது எத்தனை பேர் தேடி வராங்கல்ல? ஆனால் பதவி போன பிறகு சொல்றாங்க இல்ல, அமைச்சரின் வீடு வெறிச்சோடு இருந்தது. அந்த கட்சி தலைமை அலுவலகம், படிக்க மாட்டீங்களோ? அந்த கட்சியின் தலைமை அலுவலகம் புரியல. எதனால? பதவி வரும்போது பணி வர வேண்டும். அந்த பதவி இல்லைன்னா ஆளும் இல்லை, ஆனா எனக்கு நான் ஒண்ணுமே இல்லை, ஆனா என்னை சந்திக்கிறார். தம்பி போடுங்களேன், காட்ஸ் இன்டர்வென்ஷன். சொல்லுங்க, தேவன் என் வாழ்க்கையில என்னை சொல்லுங்க, தேவனுடைய குறுக்கீடு. சத்தமா, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால், எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நீர் போதுமே, நிறைவே ஆவியானவரே. எல்லாம் கரங்களை உயர்த்தி, தேவனே 2026 நீங்க என் வாழ்க்கையில குறுக்கிடணும். என் ஏழ்மையில, என் இல்லாமையில, என் சிறையிருப்பில என்னால் வெளியே வர முடியல. ஐ லவ் டு கம் பட் ஐ cannot. நான் வெளியே வர விரும்புகிறேன் ஆண்டவரே, என்னவோ தெரியல, இதோடு எனக்கு பிடிச்சிருக்குது. எல்லாம் கரங்களை வச்சு ஜெபமா சொல்லுங்க, தேவனே எனக்கு இறங்குங்க. இங்கே சந்திக்கிறார் சிறையிருப்பில். அதில் உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த இடத்துல 1000 கமெண்ட்ஸ், 1000 கிரிட்டிக்ஸ், 1000 வசை மாறி, 1000 சேத்த வாரி வீசுற இடத்துல என்னை சந்தித்து சொல்றாரு, மை சன் ஐ லவ் யூ. ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க, தேவன் அங்கே என்னை சந்திக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுங்க, என்னை சொல்லுங்க திரும்பவும் என்னை கட்டுக. அந்த வசனம் இருக்குது பாருங்க, என்னை திரும்பவும் இருக்குது. அந்த வசனம் இருக்குங்களா? திரும்பவும், ப்ளீஸ் சொல்லுங்க, திரும்பவும், திரும்பவும் என்னை வர பண்ணுவார். எல்லாம் கைப்பிடிச்சு சொல்லுங்க, அடுத்த கைப்பிடிச்சு சொல்லுங்க, திரும்பி நான் யாரா இருந்தேனோ அவராகவே என்னை மாற்றுவார். ஆமென். நம்புறீங்களா? சொல்லுங்க. அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க, ரெஸ்டோர். சொல்லுங்க, என்னை திரும்ப வர பண்ணுவார். யூ நோ த மீனிங்? ரெஸ்டோர் என்ற வார்த்தையின் பொருள் பாருங்க, ரீஸ்டோர். கொஞ்சம் கவனிங்க, இங்கிலீஷ்ல போடுறீங்களா தம்பி? ரைட். ரெஸ்டோர்னா பிரிங் இட் சேம் பிளேஸ் வேர் இட் வாஸ். நான் யாரா இருந்தேனோ, எப்படி இருந்தேனோ அப்படி என்னை கர்த்தர் மாற்றுவார். எல்லாரும் சொல்லுங்க, நீர் யாரா என்னை மாற்ற விரும்புகிறீரோ, நான் யாரா இருக்க விரும்புகிறீரோ அவராக என்னை மாத்துங்க ஆண்டவரே. ஐயா ஒன்று சொல்லட்டுமா? நீங்க இப்படி இருக்கிறது அவருக்கு பிரியம் இல்லையா? நீங்க இப்படி இருக்கிறது அவருக்கு பிரியம் இல்லைம்மா. ஏதோ வந்தீங்க, 2 பாட்டு பாடினீங்க, கை தட்டினீங்க, காணிக்க போட்டீங்க, தட் இஸ் நாட் காட்ஸ் பிளான். தேவன் சொல்றாரு, உன்னை திரும்ப. ஆமேன். ஆதி நிலையகுவோமே, அப்புறம் ஆசி திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளு வேந்தன் மனையாகும்.
எல்லாம் சொல்லுங்க, என்னை திரும்ப கட்டுங்க ஆண்டவரே. சத்தமா சத்தமா. something has broken my life. உடைக்கப்பட்ட அர்ப்பணங்கள், உடைக்கப்பட்ட தீர்மானங்கள். சின்ன கேள்வி கேட்குறேன், 1ஆம் தேதி எவ்வளோ தீர்மானம் பண்ணுறேன்? இல்லை இப்படி இருப்பேன், வேதம் வாசிப்பேன், வேதத்தை ஒரு சில முடிச்சிருவேன், ஊழியம் பண்ணுவேன், ஆத்துமாக்களை கொண்டு வருவேன். எவ்ரிதிங் இஸ் broken. ஆனால் தேவன் சொல்றாரு, ஐ வில் ரெஸ்டோர் யுவர் லைஃப். ஸோ இழந்து போனேன் சுகம், இழந்து போனேன் கிருபைகள், இழந்து போனேன் நன்மைகள், இழந்து போனேன் அர்ப்பணங்களை தேவன் திரும்ப தருவார். ஒன்று சொல்லட்டுமா? If you lose your wealth, you lose nothing. பணத்தை இழந்தால் நீங்கள் ஒன்றையும் இழக்கவில்லை, திரும்ப பெற முடியும். சுகத்தை இழந்தால் ஏதோ ஒன்று இழந்து போனீர்கள். ஆனால் ரட்சிப்பை இழந்தால் எல்லாவற்றையும் இழந்து போனீர்கள். நம்புறீங்களா? When I lose my wealth, I lose nothing. I can get back. When I lose my health, I lose something. திரும்ப அது ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் ரட்சிப்பு இழந்தால் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேன். சொல்லுங்க, எதை இழந்தாலும் உமை இழப்பேனோ, வாழ்வு தந்தவரே உமக்காய் வாழ்ந்திடுவேன். எல்லாம் கேட்டு சொல்லுங்க, இதை இழந்தாலும் பரவாயில்லைங்க. சொல்லுங்க, பணத்தை இழந்தா ஒன்றையுமே இழக்கல, திரும்ப சம்பாதிக்கலாம். சுகத்தை இழந்தா ஏதோ போயிடுச்சு, நல்ல மாத்திரை வந்து சாப்பிட்டு, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு புஷ்டியாகிடலாம். ரட்சிப்பு எழுந்துடாதீங்க. அதை எழுந்துட்டீங்கன்னா a total loss for total life. சத்தமாக சொல்லுங்க, ஆமீன். சொல்ல மாட்டீங்களா? நான் சொன்ன பற்றி என்னுடைய ஸ்டோரி சொன்னேன். நான் வெளியே வரும்போது 10 கிலோ குறைஞ்சிட்டேன், 10 கிலோ குறைஞ்சி போயிட்டேன். ஆனால் திரும்பி காட் ரெஸ்டோ. எல்லாம் எழுந்து சொல்லுங்க, திரும்ப கட்டுவார். சத்தமாக சொல்லுங்க. அடுத்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். தம்பி முடிச்சிட்டீங்களா? அவ்வளோதானே? என்ன சொல்லுங்க, கடைசி ஒரு வார்த்தை. என் வாழ்க்கையை 10ஆம் வசனத்தில் சொல்லுங்க, பதில் அளிப்பார். எல்லாம் சொல்லுங்க, இங்கே நான் போட்டிருக்குது, பதில் அளிப்பார். 13ஆம் வசனம், 13ஆம் வசனம், 13ஆம் வசனம். அதே படிங்க, படிங்க. சாரி, 12ஆம் வசனம், 12ஆம் வசனம். எஸ், எழுந்திருந்து. எஸ், எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க, தேவன் செவி கொடுப்பார். சத்தமா சொல்லுங்க, எல்லாம் எழுந்திருந்து, எழுந்திருந்து. பதில் பெறாத என் ஜபங்கள், நீண்ட கால பதில் பெறாத சொல்லுங்க, அன்ஆன்சர்ட் பிரேயர். சத்தமா சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க, நீண்ட காலமாக பதிலே இல்லை, ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். 26 தேவன் பதிலளிப்பார். நம்பர் 1 சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும். நம்பர் 1 தம்பி போடுறீங்களா? மொத்தமாக சேர்த்து போட்டிருக்கிறேன் ஒரு இங்கிலீஷில். அது இப்போ போட்டியில் தான். சத்தமாக சொல்லுங்க, தேவன் கட்டுகிறார் என் வாழ்வை, என் ஆவிக்குரிய குடும்ப சமூக பொருளாதார தேவைகளை எல்லாம் கட்டுவார். 2வது, இந்த பூமியில் அலசடிப்படுறேன் தெரியுமா? சீமோன் என்ற வார்த்தைக்கு மணல் அர்த்தம். சீமோன் வார்த்தைக்கு மணல். பீட்டர் என்ற வார்த்தைக்கு பாறைன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியுமா? பாறை மணலாய் மாறும், மணல் பாறையா மாற. தமிழ் புரியுதா? பாறை மணலாய் மாறும், மணல் ஆனா மணலையே அவர் பாறையா மாற்றுவார். ஆமென். சைமன், சீமோன் என்றால் மணல், பேதுரு என்றால் பாறை. மணலாய் இருக்கிற வாழ்க்கையை பாறையாய் மாற்றுவார். ஆமென். நம்புறீங்களா? அதுக்கு நானே உதாரணம். ரொம்ப நாள் சபைக்கு போனேன், ரொம்ப நாள் போனேன் சபைக்கு. ஞானஸ்தானம் எடுக்கவே இல்லை. பல மாதங்கள் நினைக்கிறேன், 1 வருஷம் போனேன், ஞானஸ்தானம் எடுக்கலை. அந்த ஐயா என்னை பார்த்து கேட்டார், அந்த பாஸ்டர், தம்பி ரொம்ப நாள் சபைக்கு வரியப்பா, ஞானஸ்தானம் ஏன் எடுக்கலைன்னு. நான் சொன்னேன், ரொம்ப கஷ்டம். அவர் சொன்னார், நான் தான் கொடுக்குறேன், உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னாரு. நான் சொன்ன உண்மையே, ஐயா நான் சாப்பாடு இல்லாமல் இருப்பேன்யா, சினிமா இல்லாமல் இருக்க மாட்டேன், நான் பார்க்கலாம், சினிமாலாம் பார்க்கலாமான்னு கேட்டேன். இந்து ஒன்றும் தெரியாது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தம்பி இப்போ எனக்கு 17 வயசு, ஞானஸ்தானம் எடு, கர்த்தர் எல்லாம் பார்த்து பாருனார். எடுத்தேன். 55 வருஷம் அந்த சிந்தையே இல்லை. சின்ன திரையிலும் பார்க்கல, பெரிய திரையிலையும் பார்க்கல.
புரியவே இல்லை. 55 வருஷம் ஆச்சு, அந்த சிந்தையே வரல. தமிழ் புரியுதுங்களா? அந்த மனுஷன் சொன்னாரு, எடு தம்பி, எல்லாம் அவர் பார்த்துப்பார். அந்த வார்த்தை கீழ்ப்படிச்சு 30/8/1970. என்னன்னு கேட்குறீங்களா? 30/8/70, 56 வருஷம் ஆயிடுச்சு. அந்த எண்ணமே வரலையா? அந்த சிந்தையே வரல. தேவன் நாட்டினார். ஆமென். மூன்றாவது, தேவன், சத்தமா சொல்லுங்க, எங்கே? எங்கே? பாபிலோன்ல. ஆமெனே, ஆமென். வாழ்ந்திருக்கும் போது அல்ல, தாழ்ந்திருக்கும் போது, உறவுகள் மத்தியில் அல்ல, தனிமையிலே. ஹலோ, நம்பர் 4 நம்புறீங்களா? எல்லாம் ஆண்டவர் சொல்லுங்க, எனக்கு விருத்தியாக்குங்க ஆண்டவரே. என் ஜபம் குறைவு, வேத வாசிப்பு குறைவு, அர்ப்பணம் குறைவு, ஆதங்கம் குறைவு, ஊழியத்தில் ஈடுபாடு குறைவு, விருத்தியாக்குங்க ஆண்டவரே. நம்பர் 5, சத்தமா சொல்லுங்க, என்னுடைய பலவீனங்கள்ல, என்னுடைய வியாதியில, என்னுடைய இல்லாமையில, லார்ட் யூ இன்டர்வென். நீ குறிக்கிடுங்க ஆண்டவரே. நீர் வந்தால் நம்புறீங்களா? நம்பர் 6, தேவன். நம்புறீங்களா? 2026 சொல்லுங்க, தேவன் பாழான மண்மேடுகள் யாவும் பாராளு வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். உன்னத பாட்டில் சொன்னேன். வாழ்க்கை எப்படி மாத்துறாரு? கடைசி சொற்ற சிங்காரவனம். எல்லாம் வாயத்திர சொல்லுங்க சத்தமா. பாழான வாழ்க்கை, சீரழிந்த வாழ்க்கை, சிங்காரமான வாழ்க்கை. நம்புறீங்களா? அவர் ஒருத்தர் செய்ய முடியும். கடைசியாக தேவன் பதிலளிக்கிறார். மூனைகாரியம் சொல்றேன். அவருக்கு கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், வருங்காலம் தெரியும். யோபு சொல்லுகிறான், நான் போகும் பாதையை என் நேசர் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, அவர் அறிவார். சத்தமா சொல்லுங்க. He knows everything. 2026 He knows. அந்த தமிழின் போடுறீங்களா? என்னை குறித்து அவர் நினைத்திருக்க கூட போடுங்களேன். ஆழமானது தம்பி போட்டீங்களே, ஆழமான அறிவு அவர். சொல்லுங்க, தேவன் என் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் உலக நினைக்கிற மாதிரி இல்லை. உலக நினைக்கிற மாதிரி இல்லை. உன் தனிமையில், உன் சிறையிருப்பில், உன்னுடைய கண்ணீரில், உறுதி இல்லாத வாழ்க்கை தேவன் சொல்றாரு. ஆங்கிலத்தில் மறந்து போட்டது குட் பிளான். சொல்லுங்க, கிரேட் பிளான், குளோரியஸ் பிளான், கிராண்ட் பிளான். இந்த ஆண்டு முழுவதும் அப்படியே கர்த்தர் உங்களை தந்து ஆஸ்வதிப்பார். யார் மறந்தாலும் அவர் மறப்பதே இல்லை. தாய் மறந்தாலும், தந்தை மறந்தாலும், உலகம் மறந்தாலும், உறவு மறந்தாலும் தேவன் சொல்றார், ஐ ரிமெம்பர் யூ. ஆமென். என் குறைவுகளை அல்ல, என் நிறைவுகளையே அவர் பார்க்கிறார். அப்படியே இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நினைத்திருக்கிறார். சொன்ன பார்த்தீங்களா? He will build your life, He will plant your life, He will restore your life, He will interview your life, He will supply your life, He will increase your life. எல்லாவற்றுக்கும் மேலாக He will answer all your problem. அப்படியே கர்த்தர் செய்வார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு.